அனைவருக்கும் சென்னை மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் திருக்குறள் உயராய்வு மற்றும் ஆராய்ச்சி மையம், தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் தமிழியல் மற்றும் பண்பாட்டு புலம் இவை இணைந்து உருவாக்கியுள்ள திருவள்ளுவர் இருக்கையின் பன்னாட்டு திருக்குறள் இணையம் நிகழ்ச்சி, இணைய தொடர் நிகழ்ச்சியில இன்று 33வது அமர்வு. இதுவரை 32 திருக்குறள் அமைப்புகளை இணைத்துள்ளோம். இப்பொழுது இணைவது 33வது திருக்குறள் அமைப்பு. இதன் பெயர் அடையாறு திருக்குறள் பேரவை. சென்னையில் உள்ள அடையாறு திருக்குறள் பேரவையினுடைய தோற்றமும் வளர்ச்சியும் குறித்து அதன் தலைவர் பேராசிரியர் முனைவர் ஈஸ்வரி அவர்கள் சென்னை பட்டாபிராம் இந்து கல்லூரியின் மேனாள் தமிழ்துறை தலைவர் அவர்கள் இன்றைய நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர். இந்த இனிய நிகழ்ச்சி இப்பொழுது திருவள்ளுவர் வாழ்த்தோடு இனிதே தொடங்க உள்ளது. திருவள்ளுவர் வாழ்த்தினை இசைக்க வருமாறு கலைமாமணி முனைவர் வாசுகி கண்ணப்பர் அவர்களை அன்போடு வேண்டுகிறோம். வாருங்கள், வாழ்த்துங்கள். அனைவருக்கும் வணக்கம். திருவள்ளுவ நாமத்தை வாழ்த்துவோம், திருவள்ளுவ நாமத்தை வாழ்த்துவோம் வாரே. தீந்தமிழ் பாவலர் தெய்வ புலவன் மேலோர், தீந்தமிழ் பாவலர் தெய்வ புலவன் மேலோ திருவள்ளுவ நாமத்தை வாழ்த்துவோம் வாரே. தேனினும் இனியனல் திருக்குறளை, தேனினும் இனியனல் திருக்குறளை தித்திக்கும் செந்தமிழில் வடித்தோன் வாலறிவன். தேனினும் இனியனல் திருக்குறளை தித்திக்கும் செந்தமிழில் வடித்தோன் வாலறிவன். திருவள்ளுவ நாமத்தை வாழ்த்துவோம் வாரே. பகுத்தறிவு பகலவன் பாமரனின் நண்பன், பகுத்தறிவு பகலவன் பாமரனின் நண்பன். பகுத்துண்ணும் பாங்கை போதித்தவன் பெரியோன், பகுத்துண்ணும் பாங்கை போதித்தவன் பெரியோன். திருவள்ளுவ நாமத்தை வாழ்த்துவோம் வாரே. பொது நிதி வகுத்தான் பொய்யில் புலவர், பொது நிதி வகுத்தான் பொய்யில் புலவர். பொல்லாத குலத்திற்கொரு நீதியை சாடியவன் சான்றோ, பொல்லாத குலத்திற்கொரு நீதியை சாடியவன் சான்றோன். திருவள்ளுவ நாமத்தை வாழ்த்துவோம் வாரே. கல்வியை கண்கிறான் கல்வியை கண்கிறான், ஒழுக்கத்தை உயிர் என்றான். காலத்தை வென்று நம் நெஞ்சத்தில் நின்றவன் நெடியோ, காலத்தை வென்று நம் நெஞ்சத்தில் நின்றவன் நெடியோன். திருவள்ளுவ நாமத்தை வாழ்த்துவோம் வாரே, வாழ்த்துவோம் வாரே, வாழ்த்துவோம் வாரே. அருமை, மிக அருமையாக திருவள்ளுவர் வாழ்த்தினை பாடிய, அதுவும் சிங்கப்பூரிலிருந்து இணைய வழி இணைந்து திருவள்ளுவர் வாழ்த்து பாடிய நம் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் இணை செயலாளர்
கலைமாமணி முனைவர் வாசுகி கண்ணப்பன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி, பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அன்பர்களே, திருவள்ளுவர் வாழ்த்தினை தொடர்ந்து திருவள்ளுவர் மந்திரம் சொல்லுதல் மரபு. அந்த மரபு போற்றி இப்பொழுது திருவள்ளுவர் மந்திரத்தை சொல்லி மகிழ்வோம். வள்ளுவன் சொல்லே வேதமாம், திரு வள்ளுவன் சொல்லே வேதமாம், வெள்ளையன் பாராட்டி வேண்டிய நூலாக்கி கொள்ளை கொண்ட குரலை கொண்டாடுவோமே. வள்ளுவன் திரு வள்ளுவன் சொல்லே வேதமாம், வேதமாம், வேதமாம். திருக்குறள் உலக பொதுமறை, உன்னத தமிழ் வரை. திருக்குறள் நெறியே தமிழர் நெறி, அதுவே உலக நெறி, உன்னத நெறி. அன்பர்களே, மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் தொடங்கி 40 ஆண்டுகளாக இதனை அனைத்து நிகழ்வுகளிலும் ஒலித்து வருகிறோம். ஏன், அண்மையில் மணிப்பூரில் நிகழ்ந்த அங்கே மணிப்பூர் மொழிதான் தாய்மொழி. அங்கும் சென்று இந்த திருவள்ளுவர் வாழ்த்தினை பாடி திருவள்ளுவர் மந்திரத்தை சொல்லி மகிழ்ந்தோம். அதுதான் நம் மயிலை திருவள்ளுவர் சங்கத்தின் சிறப்பு. அது பிரஸ்டீஜ் பல்கலைக்கழகத்தில் சென்ற இடமெல்லாம் திருவள்ளுவர் மந்திரம் ஒலிக்கும். செல்லும் நாடுகளிலெல்லாம் திருவள்ளுவர் மந்திரம் ஒலிக்கும். ஏனென்றால் திருவள்ளுவர் தான் தமிழர்களின் அடையாளம். திருக்குறள், அவர் அருளிய திருக்குறள் தான் தமிழ் இலக்கியங்களின் அடையாளம் என்று சொல்லி இப்பொழுது இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பெருமை சேர்த்திருக்கின்ற அனைவரையும் வரவேற்க வருகிறார். சிறப்பு விருந்தினரை பல ஆண்டுகளாக நன்கு அறிந்து தெரிந்து வைத்திருக்கின்ற தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் பண்பாட்டு மையத்தின் மேனாள் இயக்குனர் பேராசிரியர் முனைவர் கா. திலகவதி அவர்கள். வாருங்கள், வந்து வரவேற்புரையை வழங்குங்கள். அனைவருக்கும் இனிய அன்பு வணக்கம். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம், மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம், திருக்குறள் உயராய்வு மற்றும் ஆராய்ச்சி மையம், திருவள்ளுவர் இருக்கை, பன்னாட்டு திருக்குறள் அமைப்புகளின் இணையம் இணைந்து நடத்துகின்ற 33வது நிகழ்வுக்கு வருகை நிற்கக்கூடிய அனைவரையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய இனிய நிகழ்விற்கு தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தினுடைய மாண்புமை துணைவேந்தர் ஐயா அவர்களையும், மதிப்புயர் பதிவாளர் ஐயா அவர்களையும், தமிழியல் மற்றும் பண்பாட்டு புலத்தினுடைய தலைவர் மற்றும் இயக்குனர் பேராசிரியர் சுப்பிரமணியன் ஐயா அவர்களையும் வருக அன்போடு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வருகின்றிருக்கக்கூடிய அன்பிற்குரிய சகோதரி பேராசிரியர் முனைவர் சென்னை பட்டாபிராம் இந்து கல்லூரியில் மிக சிறப்பாக பணியாற்றிய மேனாள் துறை தலைவர், பெயரிலேயே ஈஸ்வரி என்ற பெயரை சூடியிருக்கக்கூடிய அந்த தாயுள்ளம் கொண்ட அன்பு சகோதரி அவர்கள் இன்றைக்கு இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் அடையாறு திருக்குறள் பேரவையினுடைய தலைவராக அதாவது தமிழ் அமைப்புகளுக்கு இப்பொழுது ஒரு மிகச்சிறந்த நல்ல நேரம் என்று நினைக்கின்றேன். சென்னை பாரதியார் சங்கத்திற்கு நம்மளுடைய பேராசிரியர் உலகநாயக பழனி அவர்கள் செயலாளராக இருக்கின்றார்கள். சென்னை கம்மன் கழகத்திற்கு பேராசிரியர் அம்மா சாரதா நம்பி ஆரூரன் அவர்கள் செயலராக இருக்கிறார்கள். அந்த வகையில் அடையாறு திருக்குறள் பேரவைக்கு தலைவராக மிக சிறப்பான பணிகளை செய்கின்ற ஈஸ்வரி அம்மா அவர்கள் இன்றைக்கு அதனுடைய தோற்றமும் வளர்ச்சியும் குறித்து நம்மிடையே பேச வந்திருக்கிறார்கள். அம்மா அவர்களை நான் பல்லாண்டுகளாக நன்கு அறிவேன். அவர்கள் கல்லூரியில் மிக சிறப்பாக தேசிய கருத்தரங்குகளையும் பன்னாட்டு கருத்தரங்குகளையும் பயிலரங்குகளையும் நடத்திய முத்திரை பதித்த வித்தகராக விளங்கியவர். மாணவரிடத்தில் மிக சிறப்பாக அன்போடு பழகுவதில் வல்லவர். அனைவரையும் அரவணைத்து செல்லுகின்ற பாங்கு. அத்தகைய சிறப்புகளை சொல்லிக்கொண்டே போகலாம். அவர்கள் மிக சிறப்பாக, அதாவது தமிழ் வழியில் தொடக்க கல்வியில் இருந்து ஆராய்ச்சி கல்வி வரை தமிழ் வழி கல்வியில் கற்றவர்கள் என்பது இங்கே மிக சிறப்பாக குறிப்பிடத்தக்க செய்தியாக நான் சொல்ல விரும்புகின்றேன். அவர்கள் பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கிறார்கள். அனைத்து இந்திய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தினுடைய துணைத் தலைவராகவும் இருக்கின்றார். அப்படி பல்வேறு தமிழ் அமைப்புகள், எல்லா அமைப்புகளுக்கும் உதவி செய்யக்கூடிய மனப்பான்கு உடையவர். சமூக தொண்டு செய்வதில் சிறப்புடைய பண்புடையவர். அத்தகைய பேராசிரியர் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன்.
இன்றைய இனிய நிகழ்விற்கு மிக சிறப்பாக திருவள்ளுவர் மந்திரத்தை இசைத்த, திருவள்ளுவர் வாழ்த்தினை இசைத்த நம்முடைய கலைமாமணி டாக்டர் வாசி கண்ணப்பன் அம்மா அவர்களையும், கலைமாமணி டாக்டர் சேயோன் ஐயா அவர்களையும் அன்போடு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அதே போல மதுரையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய அன்பு சகோதரர் சாய் கிரியேட்டர்ஸை நடத்தி வருகின்ற RN கருணாநிதி அவர்கள், அதே போல மதுரை மீனாட்சி அம்மன் கோபுரத்தின் பின்புலமாக கொண்டு எப்பொழுதும் இருக்கின்ற நம்முடைய மதுரை சந்தானம் ஐயா அவர்கள், அதே போல மதுரை சென்னை அண்ணாஜம் அறிவியல் பூங்கானுடைய மெட்ரிக் பள்ளியினுடைய மேனாள் முதல்வர் முனைவர் இரா பூங்கோதை அவர்கள், அதே போல நம்மளுடைய கற்பூசம் அண்ணா வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். ஹைதராபாத்திலிருந்து ஐயா அவர்கள் கோபால் ஐயா இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு கவலை, நம்மளுடைய இணையர் ஐயாசம் ஐயா வரவில்லையே என்ற ஏக்கத்தோடு அமர்ந்திருக்கிறார்கள். இப்படி விஜயலட்சுமி ராமசாமி அன்பு சகோதரி வாசி கண்ணப்பனுடைய அன்பு தோழி இணையராக அவர்கள் இப்பொழுது கோவையில் இருந்த பொழுது அவர்கள் தொடர் விட்டு போய்விட்டது. சென்னை வந்த பிறகு எல்லா நிகழ்வுகளுக்கும் அம்மா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அது மிக்க மகிழ்வை தருகின்றது. அம்மா அவர்களையும் மற்றும் அத்துணை சான்றோர் பெருமக்களையும் வருக வருக என்ற அன்போடு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு நன்றியுரை நிகழ்த்துவதற்காக தமிழ்நாடு திறன்நிலை பல்கலைக்கழகத்தினுடைய உதவி பேராசிரியர் முனைவர் வையாபுரி அவர்கள் வருகை தர உள்ளார்கள். அவர்களையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இத்தகைய வாய்ப்பை கொடுத்த நம்மளுடைய மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தினுடைய அத்துணை பணிகளுக்கும் வேறாக வித்தாக மூலமாக விளங்கி நமக்கெல்லாம் உற்சாக டானிக்கை, அதாவது நல் மருந்தை ஊட்டுகின்ற, அதாவது தேவாமிர்தம் என்று சொல்லக்கூடிய தமிழ் அமுதை நமக்கெல்லாம் தந்து நம்மளை உற்சாகப்படுத்துகின்ற கலைமாமணி சேயோன் ஐயா அவர்களுக்கு நாங்கள் எந்நாளும் நன்றி கடப்பாடு உடையோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்கு என்னுடைய பணிவான நன்றியினை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா, அன்பர்களே, மிக அருமையானதொரு வரவேற்புரையை கேட்குதில்ல, மிக அருமையானதொரு வரவேற்புரையை வழங்கினார் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் பண்பாட்டு மையத்தின் மேனாள் தலைவர் பேராசிரியர் விருந்தினர் நண்பர்களே, இன்றைய நிகழ்வில் ஒரு சிறப்பு என்னவென்றால், நாளை சுதந்திர தின விழா, அதுவும் அடையாறு திருக்குறள் பேரவையினுடைய தோற்றம் வளர்ச்சி குறித்து அதன் தலைவர் நம்மிடையே உரைகள் வந்திருப்பது சாலச் சிறந்தது. அது மட்டுமல்ல, அவர்கள் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் திருவள்ளுவர் இருக்கையிலிருந்து பேசுகிறார். அதுதான் அவர்களுக்கு கிடைத்த பெருமை. ஏனென்றால் அங்கு இருக்கிறவன் இங்கு ஹைதராபாத்தில் இருக்கின்றேன், அங்கு நான் இருக்க வேண்டிய இடத்தில் அவர் அழகாக இருந்து அங்கிருந்து இந்த நிகழ்ச்சி சிறப்புரையை வழங்க இருக்கின்றார். இன்னொரு சிறப்பு, மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்திலிருந்து தோன்றிய பின்னர் தான் அடையாறு திருக்குறள் பேரவை தொடங்கப்பட்டது. என்னுடைய நம்ம சங்கத்துல இருந்த அன்பர்கள் திருமிகு, அதாவது நம்ம ஏழுமலை, அவர் ஒரு கார்ப்பரேஷன் பள்ளி தமிழாசிரியர், நம்முடைய நண்பர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால பணி செய்து ஓய்வு பெற்றவர் ஃபார்மர் டெபுட்டி ஜெனரல் மேனேஜர் ஜி சுப்பிரமணியம், அவர் நம் திருவள்ளுவர் வகுப்பு மாணவர். இப்பதான் திருவள்ளுவர் இருக்கை மூலமா திருக்குறள் வகுப்பு நடத்துறோம்னு நினைக்காதீங்க. நம்ம 30 வருஷத்துக்கு முன்னாலேயே திருக்குறள் வகுப்பு நடத்தி 3 ஆண்டுகள் எல்லோருக்கும் சான்றிதழ் கொடுத்து திருக்குறள் நெறி தொண்டர் என்ற விருதும் கொடுத்திருக்கின்றோம். அப்படி விருது பெற்ற வித்தகர்களில் ஒருவர் தான் ஃபார்மர் டிஜிஎம் டெபுட்டி ஜெனரல் மேனேஜர் சுப்பிரமணியம். அவரும் நமது ஏழுமலை, இன்னும் அவர்கள் எல்லாம் சேர்ந்து மேனாள் கல்வி அமைச்சர் அவர்களோடு இணைந்து நமது கிருஷ்ணச்சந்த் சோடியா அவர்களுடைய பெருந்துணையோடு அடையாறு திருக்குறள் பேரவையை தொடங்கினார்கள். ஆகையினாலே அடையாறு திருக்குறள் பேரவை வருவது
அதனுடைய தோற்றம், வளர்ச்சி, அது இன்னும் என்னென்ன செய்ய இருக்கிறது என்பதை பற்றி அவர்கள் சொல்லுவது சாலச் சிறந்தது. அதன் தலைவர் நம்மிடையே வருகை தந்திருப்பது நமக்கு பெரிதும் பாராட்டுக்குரியது என்று சொல்லி அவர்களை நாம் அனைவரும் வரவேற்கிறோம். இப்பொழுது நாம் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த நம் சங்கத்தின் காவலரும் நல்ல நாவலரும் சங்க பேராசிரியருமான முத்துவேல் அவர்கள் வந்து விட்டார்கள். என்னடா தலைமை இல்லாமல் தொடங்குவது சரியில்லையே என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். ஆக முத்துவேல் அவர்களுடைய எனக்கு என்ன பிடிச்சதுன்னா, ஒவ்வொரு முறை ஏதேனும் ஒரு புதிய செய்தியை சொல்லுவார். அது அவருடைய சிறப்பு. அதனால முத்தான கருத்துக்களை சத்தாக வழங்குவதில் வல்ல நம் பேராசிரியர் தலைமையேற்றிருக்கிறார். அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். பூங்கோதை அவர்கள் இணைந்துள்ளார்கள். அவர்கள் என்றைக்கும் நம்மோடு துணை நிற்கிறவர்கள். ஜேவி கருப்பசாமி அவர்கள் சென்னை வந்து விட்டார்கள். இதுவரை இதுவரை அவர் ஸ்வீடன்ல இருந்து பேசினார். இப்ப சென்னை வந்து விட்டார். ஆக அனைத்து அன்பர்களையும் மீண்டும் வருக வருக என்று வரவேற்று இப்பொழுது மயிலை திருவள்ளூர் தமிழ் சங்கம் செய்து கொண்டிருக்கிறது என்பதை விளக்கும் ஒரு காணொளி பட காட்சியை வழங்குமாறு நம் அன்பர் அதாவது கருணாநிதி அவர்களை அன்போடு வேண்டுகிறோம். உங்களை கோபம் வாங்க. வணக்கம். நமது மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் செயல்திறம் கண்டு அரிமா லியோமுத்து அவர்கள் இலவசமாக பூந்தண்டலத்தில் இடம் வழங்கினார்கள். அதனை திருக்குறள் ஆய்வு மைய பூஞ்சோலையாக்கினார் நமது சங்க செயலர் முனைவர் சேயோன் அவர்கள். அன்றிலிருந்து சிறப்பு விழாக்களில் தேசிய கொடியேற்றி அனைவருக்கும் அறிவுக்களஞ்சிய போட்டிகள் நடத்தி பரிசுகளும் விருதுகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. கலைமாமணி விஜி சந்தோஷம் அவர்கள் திருவள்ளுவர் சிலை வழங்க சுவாமி ஞானானந்தா, நீதியரசர் வள்ளிநாயகம், திரு ஜோதிமணி, முனைவர் பார்த்தசாரதி முன்னிலையில் அந்த சிலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இங்கு இளைஞர்களுக்கான பயிற்சிகளை வழங்கி பணியில் அமர்த்துவது, மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ஆளுமை வளர்ச்சி, தொழில் முனைவோர் பயிற்சிகள் வழங்குதல், பல் ஊடக தெரிவிப்பியல் திறன் பயிலரங்கம் நடத்துதல், சமூக வானொலி நிலையம் அமைத்து வாழ்வியலை அறிவூட்டும் நிகழ்வுகளை நடத்துதல், இளைஞர்களுக்கு விளையாட்டுகளில் பயிற்சிகள் அளித்தல், போட்டிகளில் வென்றவர்களுக்கு நவீன பயிற்சி அளித்து உலகத்தரம் மிக்கவர்களாக உருவாக்குதல் போன்ற திட்டங்கள் தீட்டப்பட்டுள்ளன. இந்த திட்டங்களுக்கான கட்டிட வரைபடங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இதை உருவாக்க 1 கோடியை திரட்ட வேண்டிய நிலையில் நாம் உள்ளோம். 100 கொடையாளர்கள் ஆளுக்கு 1 லட்சம் கொடுத்தால் வெற்றி நிச்சயம். அவர்களின் திருப்பெயர்கள் கல்வெட்டில் பொன் எழுத்துக்களில் பொறிக்கப்படும். இதுவரை நிதி கொடுத்த கொடையாளர்களின் பெயர்களை சொல்ல வேண்டியது நம் கடமையல்லவா? செயலர் சேயோன் குடும்பத்தினர் ஆளுக்கு 1 லட்சமாக 5 லட்சமும், அரிமாசா கேத்திவாசன் சந்திரமால் கல்வி அறக்கட்டளை, ஆரோக்கியா என்டர்பிரைசஸ் லிமிடெட் சேலம், முனைவர் கிருஷ்ணன் சோடியா, முனைவர் செல்வராணி செல்வம், சென்னை டிஏசி ப்ரமோட்டர் திரு சதீஷ்குமார், தொழிலதிபர் ஆர் மணநாதன் அவர்கள் 1 லட்சமும், இவர்களெல்லாம் ஆளுக்கு 1 லட்சமும், சென்னை தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழக முன்னை துணைவேந்தர் முனைவர் கோ பார்த்தசாரதி, திருமதி மங்கையர்கரசி பார்த்தசாரதி, சென்னை வைட்டாலியம் செயற்கைப்பல் தயாரிப்பு நிறுவனர் திரு ச குமரகுருபரன், திருமதி மீனாட்சி குமரகுருபரன் என்ற 2 அன்றில் பறவைகளும் ஆளுக்கு 1 லட்சமாக 4 லட்சங்களும் வழங்கியிருக்கின்றார்கள். இந்த பட்டியலில் நீங்களும் இடம்பெறலாமே. பூந்தண்டலம் கல்வி பூஞ்சோலையாகும் அல்லவா? உதவிக்கரம் நீட்டுங்கள். தங்களின் நன்கொடைக்கு வருமான வரி விலக்கும் உண்டு. தங்களின் பெயர் காலத்தை வென்று நிற்கும். திருவள்ளுவர் பூஞ்சோலையை காண வாருங்கள். திருவள்ளுவர் அறிவுக்களஞ்சிய மையத்தை ஊர்கூடி தேரிழுக்க நிதி தந்து பெருமை கொள்ள அன்போடு வாருங்கள். அறிவியல் பூங்கா வாசகர்களுக்கு பணிவார்ந்த வணக்கம். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் கடந்த 40 ஆண்டுகளாக அறிவியலையும் மொழியியலையும் 2 கண்களாக போற்றி பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது. இத்தமிழ்ச்சங்கத்தின் வெளியீடான அறிவியல் பூங்கா இதழ்
பன்னாட்டு தரச்சான்று எண் ISSN இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் சீரியல் நம்பர் பெற்றுள்ளது என்பதை பெருமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அறிவியல் பூங்காவின் 17ஆம் மலரின் 66ஆம் இதழின் முன்னட்டையை அலங்கரிப்பது மணிப்பூர் மாநிலத்தின் சேனாபதியில் உள்ள இந்திய தகவல் தொழில்நுட்ப நிறுவனம். அதன் இயக்குனர் பேராசிரியர் முனைவர் கிருஷ்ணன் பாஸ்கர் அவர்களுடன் நம் சங்கச் செயலர் கலைமாமணி முனைவர் சேயோன் அவர்கள் நேர்முகமாக உரையாடி மகிழ்ந்ததை சொல்லோவியமாகவும் தலையங்க கட்டுரையாகவும் பல வண்ணப் படங்களுடன் வெளியிட்டு மகிழ்ந்துள்ளோம். அறிவியல் பூங்காவின் உள்ளே உயிரின் உன்னத உலா, வண்ணம் கொடுக்கும் பேரழகி அவுரி, மனித புவியியல் கதை, பூமியை குளிரச் செய்ய முடியுமா, இல்லத்திலிருந்து வானிலை செயற்கைக்கோள் படங்கள் பெறுவது எப்படி, உலகின் முதல் ரோபோ டாக்ஸி, வினோதமான பாறைகள், நீரின் அரிய நிகழ்வுகள், அறிவியல் உலா, மூலிகை வேதியும் வேதியியல் பார்வையும், தகைசால் தனிமங்கள், சீலமிகு சிலிக்கான், அறிவியல் பூங்கா 65ஆம் இதழின் திறனாய்வு கட்டுரை, திருவாதிரை நட்சத்திரம் வெடித்துச் சிதறப்போகிறதா போன்ற கட்டுரைகளை புகழ்பெற்ற விஞ்ஞானிகள் நெல்லை சு. முத்து அவர்கள், அணுவியல் விஞ்ஞானி திரு கோபாலன் அவர்கள், பேராசிரியர் முனைவர் செல்வராணி செல்வம் அவர்கள், பேராசிரியர் முனைவர் முத்துவேலு அவர்கள், முனைவர் வாசு கண்ணப்பன் மற்றும் பலர் கவர்ச்சிகரமான தலைப்புகளில் ஆராய்ச்சி கட்டுரைகளை அள்ளி வழங்கியுள்ளனர். இவை அனைத்தும் இன்றைய இளைஞர்களுக்கும் உலகிற்கும் பயனளிக்கும் நோக்கில் உள்ளன. மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் அறிவியல் பூங்காவின் 64வது இதழின் வெளியீட்டு விழா பல துறைகளில் சிறப்புமிக்க நபர்களை கௌரவிக்கும் வகையில் அறிவியல் போட்டிகள் மற்றும் விருதுகள் வழங்கும் விழா ஆகியவை சென்னை பல்கலைக்கழகத்தில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற முப்பெரும் விழா நிகழ்ச்சிகளின் தொகுப்பினை படிப்போர் நெஞ்சில் பதியும் வகையில் அறிவியல் உலாவாக தந்துள்ளார் இதழாசிரியர் கலைமாமணி முனைவர் சேயோன் அவர்கள். பல்வகை வடிவங்களில் அறிவியல் தொழில்நுட்ப கருத்துக்களை அறிவியல் விழிப்புணர்வை வளர்க்கும் நோக்கிலும், அறிவியல் பார்வையை மிகுவிக்கும் போக்கிலும், அறிவியல் நடைமுறை வாழ்க்கையில் பின்பற்ற தூண்டும் வகையிலும் அள்ளி வழங்கியுள்ளனர் அறிவியல் தொழில்நுட்ப பேராசிரியர்களும் அறிவியல் வல்லுநர்களும். இவை அனைத்தும் பன்முறை படித்து மகிழத்தக்கன, சிந்திக்கத்தக்கன, நடைமுறை வாழ்வில் செயல்படுத்தத்தக்கன. அறிவை வளர்ப்போம், ஆற்றலை பெறுவோம், ஆனந்தமடைவோம். அது நம்மை வளர்ப்பதுடன் நம் தேசத்தையும் வளப்படுத்தும், வலுப்படுத்தும், மேம்படுத்தும். அன்பர்களே வணக்கம். அறிவியல் தொழில்நுட்ப கருத்துக்களை எளிய இனிய நடையில் படிப்போர் மனத்தில் பதியச் செய்யும் பன்னாட்டு தரச்சான்று பெற்ற காலாண்டு வண்ண இதழ்தான் அறிவியல் பூங்கா. இதுவரை 65 அறிவியல் பூங்கா இதழ்கள் வெளிவந்துள்ளன. பிரபல அறிவியல் எழுத்தாளர் சுஜாதா அவர்களால் ஆனந்த விகடன் வார இதழில் 2006ஆம் ஆண்டிலேயே பாராட்டு பெற்றது அறிவியல் பூங்கா. 60 பக்கங்களில் உலாவரும் அறிவியல் பூங்காவை பெற ரூபாய் 1000 ஆண்டு சந்தா செலுத்தினால் போதும். அறிவியல் பூங்கா வாசகர் ஆகலாம். அறிவியல் பூங்காவை வாசித்தவுடன் அது குறித்த உங்கள் கருத்தை உடன் எழுதி அனுப்புங்கள். அதனை படித்தேன் சுவைத்தேன் பகுதியில் அறிவியல் பூங்காவில் வெளியிட்டு மகிழ்வோம். சிறந்த அறிவியல் திறனாய்விற்கு அறிவியல் மலர், அறிவியல் கதிர், அறிவியல் தளிர், அறிவியல் துளிர், அறிவியல் புதிர் ஆகிய 5 அறிவியல் களஞ்சியம் பரிசுகள் வழங்கப்படும். விண்ணப்பத்தை நிறைவு செய்து QR கோடை சொடுக்கி ரூபாய் 1000 செலுத்தி அறிவியல் பூங்கா வாசகராகுங்களேன், வாசிப்பை நேசியுங்களேன். வாய்ப்புகள் வசப்படும், அறிவியல் தொழில்நுட்ப திறனும் சிறந்தோங்கும். இன்றுதான் முதல் நிகழ்வு 66வது அறிவியல் பூங்காவின் காணொளி காட்சியை மிகச் சிறப்பாக தயாரித்துள்ளார் மதுரையில் உள்ள ஸ்ரீ சாய் கிரியேட்டர்ஸுடைய நிறுவனர் அருமை இளவல் திருமிகு RN கருணாநிதி அவர்கள். அவர்களை நாம் அனைவரும் கரவொலி எழுப்பி பாராட்டி மிக அருமையா வந்திருக்கு கருணாநிதி அவர்களை. இப்பொழுதுதான் நான் முதல்ல கேட்கிறேன். இதுக்கு முன்னால நான் கேட்கல, இப்பதான் முதல்ல கேட்கிறேன். ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க கருணாநிதி. நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள். எங்கள் அனைவரின் பாராட்டும் உங்களுக்கு உண்டு. இனி இன்றைய நிகழ்ச்சியின் தலைமை உரையை நிகழ்த்த வருமாறு
மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் காவலரும் நாவலரும் பேராசிரியருமான அதாவது சென்னை அதாவது மத்திய செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தினுடைய முதல் பதிவாளர், மாநில கல்லூரியின் பேராசிரியர், தமிழ் பேராசிரியர், மேனாள் தமிழ் பேராசிரியர் முனைவர் முத்துவேல் அவர்களை வாருங்கள், உங்கள் தலைமை உரையை வழங்குங்கள். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் தமிழியல் பண்பாட்டு புலமும் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் திருக்குறள் உயர ஆராய்ச்சி மன்றமும் இணைந்து தொடங்கியிருக்கிற திருவள்ளுவர் இருக்கையின் சார்பாக பன்னாட்டு திருக்குறள் இணையம் என்கின்ற ஒன்றை தோற்றுவித்தோம். அந்த பன்னாட்டு திருக்குறள் இணையம் மாதத்திற்கு 2 திருக்குறள் அமைப்புகள் தங்களுடைய தோற்றம் வளர்ச்சி குறித்து ஒரு தொடர் நிகழ்வை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் 90 ஆண்டுகள் பழமை உடையது என்று படிப்படியாக மிக பழமையான திருக்குறள் அமைப்புகள், திருவள்ளுவருடைய புகழ்பாடும் அமைப்புகள், திருக்குறளை நாடெங்கும் எடுத்து செல்லுகிற நல்ல அமைப்புகளை எல்லாம் அழைத்து அந்த நிர்வாகிகளை அவர்களுடைய அமைப்பின் தோற்றம் வளர்ச்சி அவை ஆற்றி வருகிற பணிகள் குறித்து நாம் பேச வைத்து அவற்றை நம்மோடு பகிர்ந்து கொண்டோம். அந்த வகையில் அந்த பன்னாட்டு திருக்குறள் இணையத்தினுடைய 33வது நிகழ்வாக இன்றைய நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. அடையாறு திருக்குறள் சங்கத்தின் மன்றத்தினுடைய தோற்றம் வளர்ச்சி குறித்து சென்னை ஐயா நம்ம இங்கே நம்முடைய இந்து கல்லூரி பட்டாபிராம் இந்து கல்லூரியினுடைய மேனாள் தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் ஈஸ்வரி அவர்கள் இங்கே நம்முடைய வந்திருக்கிறார்கள். இந்த தலைமையை தாங்குவதற்கான நல்ல வாய்ப்பை நல்கிய ஐயா கலைமாமணி சேயோன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை முதல்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் ஒரு திருக்குறள் இருக்கையை உருவாக்க வேண்டும் என்று அவர்களை அணுகிய போது அதற்கான சில செய்திகளை சொன்னார்கள். அதன் அடிப்படையில் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் ஒரு 8 லட்சத்தை தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்துக்கு வழங்கியது. அவர்கள் பல்கலைக்கழகம் 7 லட்சமாக சேர்த்து ஒரு 15 லட்சத்துடைய வைப்பு நிதியாக வைத்து அந்த இருக்கை மிகவும் அருமையான ஒரு முன்னேற்பாடோடு தொடங்கப்பட்டது. அந்த இருக்கையினுடைய நோக்கம் திருக்குறள் குறித்து இதுவரைக்கும் வந்திருக்கிற உரை நூல்களை தொகுப்பது, திருக்குறள் எந்தெந்த மொழிகளெல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதோ அந்த மொழிபெயர்ப்பு நூல்களெல்லாம் தொகுப்பது, திருக்குறள் கருத்துக்களை உலகமெல்லாம் பரவுவதற்கான வாய்ப்புகளையும் வழிமுறைகளையும் உருவாக்குவது, திருக்குறளை ஒரு பாடமாக வைத்து குறுகிய கால பாடமாக, சான்றிதழ் பாடமாக, பட்டய பாடமாக, இளங்கலை முதுகலை ஆராய்ச்சி வரையிலும் திருக்குறளையே மையமாக வைத்து அதை ஒரு கல்வியாக செய்ய வேண்டும் என்பதுதான் அதனுடைய நோக்கமாக இருந்தது. எனவே அந்த வகையில் இடையில ஒரு தொலைபேசி அழைப்பு. அந்த வகையில் அந்த திருக்குறளை பாடமாக நடத்துவதற்கான பாடத்திட்டங்களை எல்லாம் வகுத்து கொடுத்திருக்கிறோம். அவர்களும் முதற்கட்டமாக குறுகிய கால பயிற்சியும் சான்றிதழ் பயிற்சியும் தொடங்குவதற்கு அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதை நீங்கள் அவருடைய இணையதளத்தில் பார்த்து எல்லோரும் சேர்ந்து மாணவர்கள் சேர்ந்து வருகிறார்கள். இன்னும் நாம் சேர்ப்பதற்கு நம்முடைய முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். இதில் சிறப்பாகவும் குறிப்பாகவும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நம்முடைய கலைமாமணி சேயோன் அவர்களுடைய ஆர்வத்திலும் முயற்சியின் காரணமாக தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அவர்களுடைய ஆர்வத்தாலும் அவர்களை அடிக்கடி கேட்டுக்கொண்டதன் வழியாக தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் உலகெங்கும் இருக்கிற திருக்குறள் அமைப்புகளை ஒன்றிணைத்து அவை அனைத்தையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து அவையெல்லாம்
செய்கிற பணிகளை எல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று ஒரு அமைப்பை தோற்றுவிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதன் அடிப்படையில் இந்த பன்னாட்டு திருக்குறள் இணையம் என்கிற அமைப்பை ஐயா அவர்கள் ஆங்கிலத்திலே அருமையாக சொல்வது போல ஃபெடரேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் திருக்குறள் திருக்குறள் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்கிற பெயரிலே ஃபிட் என்கிற முறையிலே ஒரு பன்னாட்டு இணையத்தை ஐயா அவர்கள் நல்ல பெயரிட்டு அமைத்திருக்கிறோம். அந்த அமைப்பினுடைய வழியாக ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அமைப்புகள் குறித்தும் நாம் பேச வைத்திருக்கிறோம். அதே போல மலேசியா, சிங்கப்பூரிலும் இருக்கிற அமைப்புகள் பேசியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலும் உள்ள அமைப்புகள் பேசினார்கள். இன்னும் நார்வே, ஸ்வீடன் என்று ஆஸ்திரேலியா, ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிற திருக்குறள் அமைப்புகளையும் நாம் அழைத்து அவரவர் ஆற்றி வரும் பணிகளை நம்மோடு பகிர்ந்து கொள்வதன் மூலம் ஒரே பணியை ஒரே நேரத்தில் அனைத்து அமைப்புகளும் செய்யாமல் ஒவ்வொரு அமைப்பும் வெவ்வேறு பணிகளை செய்வதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் என்கிற வகையில் இந்த பன்னாட்டு திருக்குறள் பன்னாட்டு இணையம் ஒரு ஃபெடரேஷன், இன்டர்நேஷனல் திருக்குறள் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஃபெடரேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்கிற முறையிலே மிக அருமையான அமைப்பை தோற்றுவித்திருக்கிறோம். இப்பொழுது 33வது தொடர் இன்றைக்கு நாம் இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதிலே பட்டாபிராம் கல்லூரி உடைய மேனாள் தமிழ்துறை பேராசிரியர், பட்டாராம் கல்லூரியை நான் 25 ஆண்டுகளாக நன்கு அறிவேன். அங்கே இருக்கிற ஒரு சில பேராசிரியர்களையும் நான் நண்பர்களாக பெற்றிருக்கிறேன். அம்மையார் அவர்கள் பணியாற்றுகிற பொழுது, துறை தலைவராக இருந்த பொழுது மிகவும் அமைதியாகவும் கல்லூரிக்குள்ளேயே தன் பணியை ஆற்றிக் கொண்டிருந்தார்கள். ஓய்வு பெற்றதற்கு பின்புதான் அம்மையார் அவர்கள் இப்பொழுது இந்திய தமிழ் எழுத்தாளர்கள் போல உலக தமிழ் எழுத்தாளர் சங்கத்தில் இணைந்து கட்டுரைகள், பங்களிப்புகள் எல்லாம் மிக அதிகமாக செய்து வருகிறார்கள். அந்த வகையில் அம்மையார் அவருடைய எழுத்தாற்றலையும் அவருடைய பங்கேற்பையும் நான் பல முறை நேரில் பார்த்தும் வியந்திருக்கிறேன். அவர்கள் இன்றைக்கு வந்து அடையாறு திருக்குறள் சங்கத்து மன்றத்தை பற்றி கருத்தை பேசுவதில் நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி இருக்கிறது. திருக்குறள் ஒல்லும் வகையெல்லாம் தமிழை ஓதுதல், ஒல்லும் வகையெல்லாம் திருக்குறளை பரப்புதல், ஒல்லும் வகையெல்லாம் திருக்குறள் அமைப்புகளோடு இணைந்திருத்தல், ஒல்லும் வகையெல்லாம் அவர்களோடு இணைந்து பணியாற்றுதல் என்பதே மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச் சங்கத்தினுடைய அடிப்படை நோக்கங்களில் முக்கியமான நோக்கம். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற வகையில் இன்றைய சொற்பொழிவு அமையும் என்று நான் கருதுகிறேன். எனவே பேராசிரியர் ஈஸ்வரி அம்மா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து, இந்த நல்ல வாய்ப்பினை நல்கிய கலைமாமணி டாக்டர் சேயன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கிற தமிழ் சான்றோர்கள் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
ஓ, மறந்துட்டேன். அன்பர்களே, அதை நான் கவனிக்கல. நான் வந்து இப்ப அடையாறு திருக்குறள் பேரவையின் தலைவர் பேராசிரியர் முனைவர் ஈஸ்வரி அவர்கள் சிறப்புரை வழங்குவார்கள். அடையாறு திருக்குறள் பேரவையின் தோற்றமும் வளர்ச்சியும் குறித்து பாருங்கள், உங்கள் உரையை வழங்குங்கள். வணக்கம். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் தமிழியல் மற்றும் பண்பாட்டு புலம், மயிலை தமிழ்ச்சங்கம், திருக்குறள் உயராய்வு மற்றும் ஆராய்ச்சி மையம் இணைந்து நடத்தக்கூடிய பன்னாட்டு திருக்குறள் அமைப்புகளின் இணையம் 93வது இணையத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. அந்த 93வது இணையத்திற்கு, பன்னாட்டு திருக்குறள் அமைப்புகளின் இணையத்திற்கு அடையாறு திருக்குறள் சங்கத்தை வரவேற்று இருப்பதற்கு காரணமாக முதலில் நாம் நம்முடைய ஐயா அவர்கள் முனைவர் சேயோன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் முனைவர் எஸ் சுப்பிரமணியம் ஐயா அவர்கள், முனைவர் திலகவதி அம்மா அவர்கள், பேராசிரியர் ஐயா முத்துலிங்கம் ஐயா அவர்கள், தலைமையுரை ஆற்றியவர்கள் மற்றும் நன்றி உரை ஆற்றியிருக்கூடிய ஐயா அவர்கள், வரவேற்புரை நல்கிய திரு எஸ் சுப்பிரமணியம் ஐயா அவர்கள், எல்லோருக்குமே எனது பணிவார்ந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதற்கும் முன்னால் நம்முடைய ஐயா நிறுவனர் ஐயா முனைவர் சேயோன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய இருகரம் கூப்பிய நன்றியும் வணக்கத்தையும் முதலில் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஏன் என்று கேட்டால், அவருடைய இருக்கையை நான் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றேன். அவருடைய அனுமதியின் பேரில் தான் பயன்படுத்தியிருக்கின்றேன். காரணம், இந்த இணையம் விட்டு விட்டு கேட்கும் சிலதெல்லாம் இடையூறு ஏற்பட்டுவிடும் என்ற காரணத்தினால் தமிழ்நாடு திறந்தவெளி பல்கலைக்கழகத்துக்கே வந்து அமர்ந்திருந்து நான் இந்த அடையாறு திருக்குறள் சம்பந்தப்பட்ட கருத்துக்களை வழங்குகின்றேன். ஏனென்றால், என்னுடைய இல்லத்தில் அமர்ந்து கொண்டு செய்தால் அது சரியான முறையில் விடுபட்டு விடுமோ செய்திகள், இல்லை தங்களுக்கு வந்து சேருவதற்கு தடை ஏற்படுமோ என்ற காரணத்தினால்தான் இங்கே வந்திருக்கிறேன். அதனால அவருடைய இருக்கையை பயன்படுத்துவதற்காக என்னை மன்னிக்க வேண்டும். அதே சமயத்தில் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவருடைய அனுமதியின் பேர் தான் இங்கே அமர்ந்திருக்கின்றேன். அதனால் தயவு கூற வேண்டும். இந்த அடையாறு திருக்குறள் சங்கம் என்பது இது மிக ஒரு அருமையான திட்டத்தை தாங்கள் முன்வைத்திருக்கின்றீர்கள். பன்னாட்டு திருக்குறள் அமைப்புகளின் இணையம் என்று இணைத்திருக்கின்ற காரணத்தினால எல்லா சங்கங்களும் அதுல பங்கேற்றுக் கொள்வதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு. அதே சமயத்தில் திருக்குறளினுடைய மேன்மைகள், தமிழர் பண்பாட்டினுடைய கலை வளர்ச்சி, நாகரிகம், ஒழுக்கம் எல்லாமே அப்படியே தனித்தனி முறையில் எடுத்து காட்டுவதற்கு எப்படி திருக்குறள் முன்னோடியாக இருக்கின்றது, அது இன்றைய இளைய சமுதாயத்தினருக்கு எந்த வகையில் அது வரவேற்கத்தக்கதாக அது இருக்க வேண்டும், அதை எத்தனை பேர் நல்வழிப்படுத்திக் கொண்டு இருக்கின்றார்கள் போன்ற அத்தனை செய்திகளும் இதில் முன்மொழிப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. அதை எடுத்து நடத்தி கொண்டு வருகின்றீர்கள். இதற்கெல்லாம் மிக பெரியதொரு அருமையான ஒரு ஆற்றல் நிறைந்த ஒரு குழுவினர் இயங்கிக் கொண்டிருப்பதை சற்று முன்னால் பேசியவர்கள் அனைவருக்குமே அது மிக மிக பொருத்தமான தலைவர்கள் இதில் இணைந்திருக்கின்றார்கள். இது மேலும் மேலும் மிக பெரிய உயர்ந்த நிலையை அடையும். அதற்கு முத்தாய்ப்பாக தான் நம்முடைய பேராசிரியர் முனைவர் அம்மா வாசி கண்ணப்பன் அவருடைய இனிமையான ஒரு இசையோடு அது துவக்கம் நிகழ்ந்தது. அதுபோன்றே அவர்கள் அதற்குரிய வெற்றியை அது எடுத்துக்காட்டுவதாக அமைந்திருக்கின்றது. அம்மாவுடையது பாடல் இன்னிசையில் குரலோடு இணைந்து நற்கருத்துக்களையும் இணைத்து இசையுடன் பாடியது. அதான் இறைவனே ஏழு இசையாய் இன்னிசையா இருக்கக்கூடியவன் தான் இறைவன். ஏழு இசையாய் இசைப்பயனாய் இருக்கின்றோம். அதனால முதலில் நம்முடைய நிகழ்ச்சியுடைய தோற்றமே மிக 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 அருமையாக அமைந்திருந்தது. அதற்கு முன்னால் அடையாறு திருக்குறள் சங்கத்தினுடைய செய்திகளை பற்றி கூற வேண்டும் என்று ஐயா நேற்றைய பொழுது கூறுகின்ற போது, இச்சங்கத்தை பற்றிய குறிப்புகள் வெளிவர வேண்டும் என்ற கருத்தை நான் தினந்தோறும் எண்ணி பார்த்தது உண்டு. இந்த செய்திகள் போய் சேர வேண்டும் என்று. அதற்கு அவர்கள் நல்வழிப்படுத்தி வகைப்படுத்தி எனக்கு காட்டினார்கள். அதற்காக ஐயா அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய முனைவர் சேயோன் ஐயா அவர்களுக்கு. இந்த சங்கம் தோற்றம் என்று சொல்லும் பொழுது 1999 அப்பொழுது சங்கம் தோற்றியது.
அதை நிறுவியவர் கண்ணன் கண்ணன் என்பவர். அவரோடும் சேர்ந்து சின்னத்தம்பி என்றவர் அவருடைய நண்பர், இருவரும் சேர்ந்து இச்சங்கத்தை தோற்றுவித்தார்கள். அதன் பின்னர் அச்சங்கம் அவருடைய மகன் தென்னரசு இப்பொழுது இருக்கிறார், தென்னரசுன்னு சொல்லி, அவர் இப்பொழுது அதை தொடர்ந்து நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் தலைவர்கள் மட்டும் மாறி மாறி அமைத்துக் கொண்டு வருகிறோம். தலைவர்கள் எப்படியெல்லாம் அதை முறைப்படுத்தி செல்ல வேண்டும் என்ற காரணத்தினால அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது முனைவர் துணைத் தலைவராக இருக்கின்ற முதல்ல சொல்லிடுறேன். முனைவர் தாமோதரன் அவர்கள் துணைத் தலைவராக இருந்தார்கள். அதற்கு பிறகு வி.வே. முனிகிருஷ்ணன் அவர்கள் துணைத் தலைவராக இருந்தார்கள். அதன் பிறகு முனைவர் சேதுராமசாமி அவர்கள் துணைத் தலைவராக இருந்தார்கள். இப்படி ஒரு பேராசிரியர் நிலையில் இருக்கக்கூடிய துணைத் தலைவராக இருந்தார்கள். தலைவராக இருக்கக்கூடியவர்களும் ஒரு பேராசிரியர் நிலையில் தான் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த முனைவர் பட்டம் வாங்கியவர்கள் ஒரு முறைப்படி நடத்தி செல்வார்கள் என்ற காரணத்தினால அந்த முனைவர் பட்டம் பெற்றவர்கள் அதற்குரிய தலைவர்களாக இயங்கி வந்தார்கள். அந்த வகையில பார்க்கின்ற பொழுது திரு சு. சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள் நமக்கு எல்லாம் தெரியும். தஞ்சை பல்கலைக்கழகத்தில் அவர் நெடுநாட்கள் அதற்கு தலைவராக இருந்தார். முதல் தலைவராக இருந்தவர் திரு சோமசுந்தரம் என்பவர் தலைவராக இருந்தார். சோமசுந்தரம். அதன் பிறகு ராகவன் என்பவர் இருந்தார். அப்புறம் பிறகு அரங்கநாயகம் ஐயா அவர்கள், கல்வி அமைச்சர், மேனாள் கல்வி அமைச்சர் அரங்கநாயகம் ஐயா அவர்கள் தலைவராக இருந்தார். அதன் பின்னர் அரங்கநாயகம் கல்வி அமைச்சர் ஐயாவுக்கு பிறகு சு. சுந்தரமூர்த்தி ஐயா தஞ்சை பல்கலைக்கழக அவர்கள் தலைவராக இருந்த பிறகு 10 ஆண்டுகள் தொடர்ந்து இருந்தார் அவர். அதன் பின்னர் நான் 2023 அப்போது 25 2 ஆண்டுகளாக நான் அங்கே தலைவராக இருக்கின்றேன் அடையார் திருக்குறள் சங்கத்துல. என்ன என்று கேட்டால், இத்தனை தலைவர்கள் இருந்து துணை செயலாளர்கள் எல்லாம் இருந்து பணியாற்றி மிக சிறப்பாக அந்த சங்கத்தை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார்கள். என்ன கேட்டால், அரசியல் இதில் இடம்பெறாது. அரசியல் சார்புடைய எந்த கருத்துக்களும், அரசியலுடைய தாக்கம் இதில் இல்லாம அதை நடத்தி கொண்டு செல்கிறது. பிரச்சனைகள் இடம்பெறாம சங்கத்துல மத சார்பற்று அரசியல் சார்பற்று இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒருமைப்பாட்டு உணர்வுடன் ஒன்றுபட்ட உள்ளங்களோடு இணைந்து திருக்குறள் மட்டும்தான் நோக்கமே. திருக்குறள், குறள் சார்ந்த கருத்துக்கள் நடைமுறைப்படுத்துவது, நல்ல ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதை எடுத்து காட்டுவது, சமூக பயன்பாடுடன் கூடியதாக இருக்கக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு உடைய ஒரு குறிக்கோளுடைய சங்கமாக இந்த அடையாறு திருக்குறள் சங்கம் இயங்கிக் கொண்டு வருகிறது என்பதை பெருமிதத்தோடு நான் சொல்லிக்காட்டி விரும்புகின்றேன். திருக்குறளை மட்டும்தான் அடிப்படையாக கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் கருத்துக்களை உலகமெங்கும் பரப்ப வேண்டும். இப்பொழுது மயிலை தமிழ்ச்சங்கமும் இதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றது இணைந்து, தமிழ்நாடு திறந்த வழி பல்கலைக்கழகத்தோடு. அது மாதிரி உலகமெங்கும் இச்செய்திகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். குறிப்பாக பள்ளி குழந்தைகள் திருக்குறளை கட்டாயம் படிக்க வேண்டும். அதனுடைய பொருள் உணர்ந்து படித்தல் வேண்டும். திருக்குறளை ஒப்புவித்தல் மட்டும் ஆகாது. மேலோட்டமாக 1000 திருக்குறள் சொல்றேன் என்ற 1330 திருக்குறள் கூறுகிறேன் என்று மாணவர்கள் முன் வருவார்கள். முன்னால் சொன்னால் பின்னால கூறுவார்கள், பின்னால் அந்த இடையில் சொல்வார்கள், எப்படி வேணாலும் சொல்வார்கள். ஆனால் குறள் கூறும் கருத்து என்ன, அந்த குறள் வழி செய்தி நீ என்ன உணர்ந்து கொண்டாய், அந்த மாணவன் அந்த குறள் வழி கருத்துக்கள் உணர்ந்து கொண்டால் தான் அவனுக்கு அந்த குறள் காட்டும் கருத்து அவன் உள்ளத்தில் போய் சேர்ந்தது என்று பொருள். அந்த வகையில அந்த குறள் காட்டும் கருத்துக்களை எடுத்து கூறக்கூடிய அந்த ஆற்றல் உடையவனாக ஒரு மாணவனை உருவாக்குகின்ற அந்த செய்திகளை எடுத்து சேர வேண்டும் என்பதை, பள்ளிக்கூடத்தின் வழியாகவே கொண்டு போக வேண்டும் என்பதை நிலைப்பாடு உடையதாக செய்ய வேண்டும் என்றுதான் நான் அந்த அடையாறு திருக்குறள் சங்கம் ஒரு பள்ளிக்கூடத்திலே நடக்குது. பள்ளிக்கூடத்திலே இடத்தை பெற்று அந்த இடத்திலேயே அந்த சங்கம் நடைபெற்று கொண்டு வருகிறது. அவர்களும் அதற்கு இடம் தருவதற்கு ஒப்புதல் அளித்து விட்டார்கள் அந்த தலைமை ஆசிரியர் அவர்கள். ஏனென்றால் ஒழுக்கத்தை கற்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. குறள் என்றால் யாரும் மறுப்பு தெரிவிக்க மாட்டார்கள். அதன்படி நடந்து கொண்டு இயங்கி கொண்டு வருகிறது. அதை ஏற்றுக்கொண்டார்கள். அங்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் கட்டாயம் அதில் பங்கு கொள்கிறார்கள். அந்த சங்கத்துக்கு வரி தருகிறார்கள். அங்கு நடத்தக்கூடிய போட்டிகளில் பங்கு கொள்கிறார்கள். அவர்களுக்கு பரிசுகளும் நாங்கள் வழங்குகிறோம். மாணவர்களை ஊக்கப்படுத்துகிறோம். சான்றிதழ்களும் வழங்குகின்றோம் அந்த மாணவர்கள். அது எப்படி கேட்டது, இந்த ஆண்டு விழா சமயங்கள்ல நிறைந்த நிகழ்வுகள் எல்லாம் நடத்தி, கலை நிகழ்வுகளாம் நடத்தி, மாணவர்கள் மட்டும் இல்லை ஆசிரியர்களும் பங்கு கொள்ள வேண்டி அது மிக சிறப்பான முறையில அந்த ஆண்டு விழாலேயே அந்த திருக்குறள் என்ன நிகழ்ச்சி நடந்தாலும் சரி, திருக்குறளோட தொடர்புடைய நிகழ்ச்சி தான் நடத்துவோம் அடையாறு திருக்குறள் சங்கத்துல. சும்மா பொழுதுபோக்குக்காக நம்ம சங்கம் வெளியே வர வேண்டாம்ன்ற காரணத்தினால ஆட்டம் பாட்டம் எல்லாம் கிடையாது. வெறும் கலை நிகழ்ச்சி நடத்தினாலும் பொழுதுபோக்கு கிடையாது. அது பொருள் நிறைந்ததா இருக்கணும், திருக்குறள் சார்புடையதா இருக்க வேண்டும்.
ஏதோ ஒரு கருத்தை வலியுறுத்தக்கூடியதா இருக்கு. அந்த மாதிரி எழுது நம்முடைய ஐயா முனைவர் சேயோன் ஐயா அவர்களும் வருகை தந்திருந்தார்கள் ஒரு முறை ஆண்டு விழாவுக்கு. அதற்கு அவர்கள் கையடக்க புத்தகம் வழங்கியிருந்தார்கள். ஆத்திசூடி, அவர்கள் ஏற்றிய ஆத்திசூடியை கையடக்க நூலாக வழங்கியிருந்தார்கள். அது நம்முடைய அமைச்சர், கல்வி அமைச்சர் ஐயா அவர்கள் பெற்றார்கள் என்று செய்தி எனக்கு குறிப்பிட்டு சொல்லியிருந்தார்கள். அவர்கள் கொடுத்தார்கள் அந்த நூலை, நம்முடைய சங்கத்துக்கு வருகை தந்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லி. அதனால அதை நம்ம பெரும் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கின்றேன். இது போல பெரிய பெரிய நிலைப்பாடு உடையவர்கள், நீங்கள் எல்லாம் மயிலை தமிழ்ச்சங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கூட எங்களுடைய சங்கத்துக்கு வருகை தர வேண்டும். அதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு நான் அமைத்து தர வேண்டும் என்று எல்லாம் அல்ல இறைவனையும் நான் இத்தருணத்தில் வேண்டிக் கொள்கின்றேன். என்ற நல்லோர் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு பெய்யாமல் பெய்யும் மழை. அதனால நல்லோர்கள் எங்க கால் தடம் பதிக்கின்றார்களோ அங்க வெற்றி தான். அது கட்டாயம் வெற்றி மீது வெற்றி வந்து சேரும். அதனால் அந்த நிலைப்பாடு உருவாக வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கின்றேன். அதே சமயத்தில் ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர். சற்று முன்னர் நீங்கள் சொன்னீர்கள் 1 லட்சம் ரூபாய் வழங்கிய அந்த அறிவியல் பூங்கா ஒருபாடு, அது எல்லோருடைய ஈகை குணத்தால் தான் அது உருவாகி இருக்கிறது. அந்த ஈகை உள்ளம் இல்லை என்றால் எதுவுமே, பொருள் செலவு என்பது இரண்டாவது, மனம் முதல்ல வெளிப்பட வேண்டும் இல்லையா? ஒரு நல்ல செயலுக்கு உறுதியான நிற்கின்றோம் அப்படின்றத முன்வர வேண்டும். அப்படி முன்வருகின்ற சமயத்துல அந்த செயலும் வெற்றி அடையும். அதுவும் குரலுக்காக. திருக்குறள் செம்மை பெற வேண்டும், திருக்குறள் வாழ்வியல் எல்லோரு இடத்திலும் சென்று சேர வேண்டும் என்பதற்காக அத்தொகை வழங்கப்படுகின்றால் வரவேற்கத்தக்கது. ஆனால் எங்களுடைய சங்கத்தில் இதுபோல் தொகைகள் எதுவும் யாரையும் கேட்பதில்லை. ஏனென்றால் உறுப்பினர்கள் எல்லாம் மிகவும் வசதி வாய்ப்பற்றவர்கள் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். அதனால் அவர் வந்தால் போதும், குரலை கற்றால் போதும், அவர்கள் செய்திகளை போய் சென்று சேர்ந்தால் போதும் என்றுதான் இருக்கிறார்கள். நான் என்னால் இயன்ற அளவுக்கு அந்த சங்கத்துக்கு உறுதுணையாக நின்று என்னென்ன செய்ய வேண்டுமோ அந்த கடப்பாடுகள் எல்லாம் செய்து கொண்டு இயக்கி கொண்டு வருகின்றேன். இன்னொன்று என்று கேட்டா, ஊரோடு ஒத்து வாழ் சொல்லுவாங்க. உலகத்தோடு ஒட்ட ஒழுகி வாழ்தல் தான் சிறந்த வாழ்வு. அதனால் எல்லோரும் ஒருங்கிணைத்து இச்சங்கம் உருவாவதற்கு எல்லோரும் ஒருங்கிணைக்க உறுப்பினர்கள் அனைவரும் நான் கேட்டுக்கொள்வேன். எப்பொழுதுமே ஒவ்வொரு கூட்டத்திலையும் நான் சொல்லுவதுதான், இந்த எங்களுடைய சங்கம் மாதத்துக்கு ஒரு முறை இயங்கும். அதாவது முதல் வாரத்தின் ஞாயிற்றுக்கிழமை முதல் வாரம் இயங்கும். அச்சமயத்தில் குறைந்தது 150 பேர் உறுப்பினர்கள் இருக்கிறார். ஒரு 50 பேராவது கட்டாயம் அங்க வருகை தந்திருக்க வேண்டும் என்று சொல்வேன். அவர்கள் வருகை தந்திருப்பார்கள். எல்லோரும் மனமோ வந்து அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற நிகழ்ச்சியில எல்லோருக்குமே வாய்ப்பு உண்டு. குரலை எல்லோரும் வந்தவுடனே எல்லோரும் சொல்ல வேண்டியது. சங்கத்தின் துவக்கத்திலே குரல் சொல்லுவதுதான். குரல் சொல்லி முடித்த பிறகு தமிழ் அமுதம் வழங்க சொல்வேன். தமிழ் அமுதமாக இலக்கிய சுவையை எடுத்து காட்ட சொல்வோம். இலக்கிய சுவையை திருக்குறளோடு இணைத்து கூற சொல்வேன். அப்படி இணைத்து சொல்லுவதும், இன்னொன்று தொடர் நிகழ்ச்சிகள் நடத்துவதும், இப்படி சுவையுடையதாக்கி கொள்வோம். ஏதோ அந்த இருக்கின்ற நேரத்தை 3 மணி நேரம் வீணாக்கி விடாம சுவையுடையதாக, இன்றைக்கு இந்த செய்தியை நம்ம கற்றோம் என்பதை சுவையுடையதாக்கி தருவோம் அந்த நிகழ்வுகளை. இது மட்டும் இல்ல, அங்க வரக்கூடிய எல்லாருக்குமே, அங்க வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் மதிய உணவு. ஏன்னா பசியோடு யாராலும் இருக்க முடியாது இல்லையா? அதனால மதிய உணவு கட்டாயம் வழங்குகின்றோம் எல்லோருக்குமே. நிகழ்ச்சி முடிந்து விட்டு செல்கின்ற தருணத்துல எல்லோருக்குமே மதிய உணவு வழங்கி எல்லாரும் உண்டு விட்டு செல்லட்டும். ஏன்னா பெரும்பாலும் வயதானவர்கள் வருகின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் காலை தேநீர், சிற்றுண்டி, மதிய உணவு எல்லாம் வழங்கி, அதே சமயத்துல குரல் காட்டும் நெறிமுறைகளையும் அவர்களுக்கு எடுத்து சொல்லி, கதை வழி, அதாவது சிறுகதை சொல்லி அதன் வழி குரல் கருத்துக்களை எடுத்துக் கூறுதல். கஷ்டமாவே, குரல் என்றால் கடினமா இருக்கக்கூடாது. கதை கூறி கதை வழியாகவே அந்த குரல் கூறக்கூடிய கருத்துக்களை எடுத்து காட்டுவது. இது மட்டும் இல்லாம எங்கள் சங்கத்துல பொதுக்குழு, செயற்குழு கூட்டங்கள் எல்லாம் நடத்துவது உண்டு. பொதுக்குழு கூட்டங்கள்ல எந்த விதமான ஆர்ப்பாட்டம், ஆரவாரம், எந்த பிரச்சனையும் இல்லாம மனமோந்து பொதுக்குழு கூட்டம் ஒன்றாக நடத்துவார்கள். அதில் செயற்குழுவினர் கலந்து கொள்வார்கள். என்னென்ன திட்டங்கள் தீட்ட வேண்டும் என்பதும், சங்கத்துக்கு எப்படியெல்லாம் உறுதுணையாக நிற்றல் வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் திட்டம் வகுத்து விட்டுதான் செயல்பாடு நடத்தும். ஆனா எந்த தலைவர் என்னுடைய விருப்பப்படி நடத்துவதை விட குழுவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாரும் இணைந்து அவருடைய விருப்பப்படி என்னென்ன செயல் திட்டங்கள் உருவாக்க வேண்டும் என்பதை பேசி அதன்படியாக ஒரு தோழமை மனப்பான்மையோடு, நட்பு வட்டாரத்தோடு, அன்பு உள்ளத்தோடு, தோழமை மனப்பான்மையோடு மிகச்சிறந்த முறையில் நடத்துவோம். பதிவு கட்டணமாக 1000 ரூபாய் உறுப்பினருக்காக கட்டணம் வாங்குகின்றோம். ஒரு உறுப்பினர் கட்டணம் 1000 ரூபாய். அது கட்டாயம் இல்லை. அப்படியே உறுப்பினர் கட்டணம் செலுத்தாமல் கூட வந்து அமர்ந்திருக்கலாம். தவறு ஒன்றுமில்லை, வந்தால் போதும். அப்படி கட்ட வேண்டும் விருப்பம் இருப்பவர்கள் தாருங்கள். கட்டாயம் தரணும், உறுப்பினர்கள் கட்டாயம் 1000 ரூபாய் தந்தாதான் உள்ள வர வேண்டும், இப்படியெல்லாம் கிடையாது. உறுப்பினர்கள் தாங்களே வந்து உட்கார்ந்து கேட்கொள்ளலாம் கருத்துக்களை. விருப்பம் இருக்கின்றவர்கள் 1000 ரூபாய் தரலாம். தர முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை, வந்தால் போதுமானது. இப்படிதான் எங்களுடைய சங்கத்துல இயங்கி கொண்டு வருகிறோம். நிறைய ஒரு மாதத்துக்கு வந்த கூட்டத்தை விட அடுத்த மாதம் அதிகமா இருக்கும்.
குறைவான எண்ணிக்கையே இருக்காது. போன மாசம் 25 பேர் வந்தாங்கன்னா இந்த மாதம் அதை விட கூடுதலாக தான் இருப்பார்கள். அப்படி இணைந்து செயலாற்றுகின்றோம். எங்களுடைய செயலாளர் திரு ஆறுமுகம் ஐயா அவர்கள் தான் 1999 இன்று வரை ஒரே செயலாளர். அவர் தான் எல்லா விஷயத்துக்கும் செல்வதும், வெளியே செல்வது, வங்கிக்கு செல்வது, கணக்கு வழக்கு பார்ப்பது, பொருளாளர் கண்ணன் என்பவரோடு இணைந்து கொண்டு செயலாற்றுகின்றார். அதாவது மனதுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லாம முகம் மலர்ந்து நட்போடு பழகின்றவர்கள். அந்த அன்பு உள்ள இருந்தாதான் எந்த காரியம் வெற்றி அடையும். அதனால அந்த நட்பு உள்ளத்தோடு எல்லோரும் இயங்குகின்ற காரணத்தினால பிரச்சனை இல்லாத ஒரு சங்கம், அன்போடு இயங்குகின்ற ஒரு சங்கம், இணைந்து செயலாற்றுகின்ற ஒரு சங்கம், எல்லோரும் ஒருமித்த கருத்தோடு இயங்குகின்ற ஒரு சங்கம். அதுதான் அடையாறு திருக்குறள் சங்கம். இச்சங்கத்தில் எல்லோரும் இணைந்து கொண்டு செயலாற்றணும், போட்டி போட்டு கொண்டுதான் வர வேண்டும். அந்த மாதிரி அது சங்கம் நடைபெறும். மழைக்கால கூட்டங்கள்ல கூட என்ன செய்வோம், சில சமயத்துல இந்த தேதியை மட்டும் மாற்ற மாட்டோம். முதல் நாள் கூட்டம்னா முதல் நாள் கூட்டுறதான். இன்றைக்கு மழை வந்து விட்டதே நாளை கூட்டம் என்று தவறுவது கிடையாது. ஒரே நாள் தான் எல்லா காரணத்திலும். வாழ்வானாலும் சரி தாழ்வானாலும் சரி எல்லோரும் இணைந்து கொண்டு அன்போடு இணைந்து கொண்டு அச்செயல்கள் எல்லோரும் செயலாற்றுகின்றோம். அந்த மாதிரி ஒரு அன்போடு நேசிப்போடு நடத்துகின்ற சங்கம் அச்சங்கம். சங்க நடவடிக்கைகள் நிர்வாக குழு என்று சொன்னால் ஒரு தலைவர் தான், 2 துணை தலைவர்கள், ஒரு செயலாளர், 2 துணை செயலாளர்கள், ஒரு பொருளாளர். ஆக மொத்தம் 7 நபர்கள் கொண்ட அமைப்பு. 7 பேர் இருக்கும் மொத்தம். ஒரு தலைவர் இருப்பார்கள், 2 துணை தலைவர் இருப்பாங்க. அவர் வரலன்னா, ஒரு துணை தலைவர் வரவில்லை என்றால் மற்றொருவர் அமர்ந்து பெறுவார். செயலாளர் ஒருவர் தான். துணை செயலாளர் 2 பேர் இருப்பார்கள். பொருளாளர்கள் 7 பேர் என்று அமைத்துக் கொண்டு, ஒருத்தர் தான் பொருளாளர். மொத்தம் 7 பேர் அமைந்து சங்கம் அமைந்திருக்கும். இந்த கூட்டத்தில் நாம் சொல்ல வேண்டியது என்னவென்று கேட்டீங்கன்னா, நிர்வாக குழு உறுப்பினர்கள் போட்டி போட்டுக்கொண்டு சந்தாவை செலுத்தலாம். சில சமயம் சந்தா செலுத்துவார்கள், சில சமயத்தில் சந்தா செலுத்தாமல் கூட போயிடுவார்கள். அதற்கு இன்னொருவர் யாராவது முன்வந்து சந்தா செலுத்தினால் அதை பெற்றுக்கொள்வார். பணம் இல்லை, யாராவது உதவி செய்வாங்க அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க. தாமே முன்வந்து கொடுத்தால் ஏற்றுக்கொள்வோம். யாரும் கட்டாயப்படுத்துவது என்பது கிடையாது. அப்பொழுது பாருங்க, அந்த அன்பு உள்ளத்துக்காகவே அந்த கூட்டம் இந்த சங்கத்தில் அதிகமா இருக்கும். தொடர்ந்து 3 கூட்டங்களில் கலந்து கொள்ளவில்லை, அதாவது உறுப்பினராக இருந்து கொண்டு வரவே இல்லை, ஒரு செயலாளராக இருந்து வரவே இல்லை கூட்டத்துக்குனா 3 முறை பார்ப்போம். 4வது முறை கூட விட்டு 5வது முறை வரலன்னு சொன்னா அவர்களுக்கு நம்ம கடிதம் அனுப்பும். அதுக்காக அவர்களை வேண்டாம் என்று சொல்லிவிட மாட்டோம். கடிதம் அனுப்பி கேட்போம், ஏன் வரவில்லை, காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு அதன்படி அறிவிப்பின் பேரில் அவர்களுடன் கலந்துரையாடி மீண்டும் அவர்களுடைய சூழலுக்கு ஏற்றவண்ணே அவர்களை இணைத்துக் கொள்வோம். இந்த துணைத் தலைவர் என்று சொன்னோம் இல்லைங்களா, துணைத் தலைவர் வராத காரணத்துல துணைத் தலைவர் அமர்ந்திருந்து இந்த செயல்களை எல்லாம் நடத்தி வருவார். அவரும் நல்ல ஒரு எல்லா திறமை உடையவர்கள் ஒருத்தர் தான் துணைத் தலைவராக இருக்க வேண்டும் என்பதனால திறமை சார்ந்த ஒருவரை துணைத் தலைவராக போட்டிருக்கோம். சில தொழில் அதிபர்கள் துணைத் தலைவராக இருக்கிறார்கள். அந்த மாதிரி தொழில் அதிபர்கள் துணைத் தலைவராக இருக்கின்றார்கள் எங்க சங்கத்தில் சொல்லும்போது அவர்களுக்கு உணவுக்கெல்லாம் பணம் கொடுத்து உதவுவார்கள் மதிய வேளையில். அது அவர்களுக்கு பரந்த உள்ளம். ஈதல் இசைப்பட வாழ்தல், அது அல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு. அதனால அந்த ஈதல் என்ற அந்த குணத்தை உடையவர்களாக விளங்குகின்றார்கள். எந்த ஒரு பண்பாளர்களா இருந்தாலும் சரி, குரல் காட்டும் நெறி வழி நம்ம நடந்தால் போதும். அதை யாரையும் மோசம் செய்வதோ, பணத்துக்காக ஆசைப்பட்டு சங்கத்தினுடைய பெயரை கெடுத்துக் கொள்வதோ கிடையாது. வழித்தலும் நீட்டலும் வேண்டா, உலகம் பழித்தது ஒழித்து விட. அதுதான் சரியான குரலுக்குரிய கருத்துக்குரிய நிலைப்பாடு தான் நம்ம நடத்துவது. எந்த கொள்கை உடைய நம்ம விரும்பணும்னா இந்த மாதிரி ஒரு சிறந்த நல்ல உள்ளங்கள் உடையவர்களை, வேடதாரிகளா இல்லாம நல்ல உள்ளங்கள் உடையவரை இணைத்துக் கொண்டு செயலாற்றி கொண்டு வருகின்றோம். சங்கத்துல நிறைவேற்றப்படக்கூடிய சட்ட திட்டங்கள், நிர்வாக குழு அங்கத்தினர்கள் இவர்கள் உதவியோடு நாங்கள் செயலாற்ற வேண்டும். நிர்வாக குழுவில் இருக்கக்கூடியெல்லாம் இணைந்து கொண்டுதான் சங்கத்தில் இருக்கக்கூடிய சட்ட திட்டங்கள் எல்லாம் செயலாற்றுவோம். நாமே ஒரு முடிவு எடுத்தோம், இது சில பேருக்கு விருப்பம் இல்லாம இருக்கலாம், ஆனா எல்லோரும் இணைந்து கொண்டுதான் நம்ம செயலாற்றுவோம். இப்ப நான் எல்லா உறுப்பினர்களையும் இணைத்து கொண்டு ஒரு நூல் வெளியீடு ஒன்று போட்டேன். ஒரு சங்க உறுப்பினர்களே எழுதினார்கள். அங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பெரிய படிப்பாளிகள் இல்லை, கல்விமான்கள் இல்லை. எல்லாருமே முதுகலை முடித்தவர்களோ இல்ல பட்டதாரிகளோ இல்லை, குறைந்த கல்வியுடையவர்களும் இருக்கிறார்கள். ஆனா அவர்களெல்லாம் கூட எழுதியிருக்கிறார்கள் கவிதைகள். அந்த கவிதைகளை எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு குறிப்பேடு, ஒரு நூலாக்கி உருவாக்கி தந்திருக்கிறேன், அடையாறு திருக்குறள் சங்க கவிதைகள் அப்படின்னு. அதே மாதிரி அவர்களெல்லாம் ஒரு குரல் காட்டும் கதைகள் எழுதியிருக்காங்க. அந்த குரல் காட்டும் கதைகளை எல்லாம் படித்து பார்த்து திருத்தம் செய்து அதையும் நூலாக்கி இலக்கிய சோலை என்ற அந்த பத்திரிகை அலுவலகத்துல கொடுத்து
அதை நூலாக்கம் செய்து அந்த நூலை உருவாக்கி வைத்திருக்கிறேன். அப்புறம் திருக்குறள் காட்டும் ஆன்மீக கருத்துக்கள் அப்படின்ற ஒரு நூல், ஆன்மீக சிந்தனைகள் என்னெல்லாம் இருக்குது, வள்ளுவர் காட்டும் ஆன்மீகம், அதையும் அவர்கள் வழி உறுப்பினர்களே எழுதுனது எல்லாமே. உறுப்பினர்களால் எழுதப்பட்டதெல்லாம் வடிவமாக்கி நூலாக்கி வைத்திருக்கிறேன். அந்த நூல்கள்ல சிறந்த நூலாக தேர்ந்தெடுத்து எந்த கட்டுரை சிறப்பாக இருக்கிறதோ அந்த கட்டுரையாளர்களுக்கு பரிசு தொகையாக 1000 ரூபாய் நல்கி இருக்கின்றோம். அந்த சிறந்த கட்டுரையாளர்கள் இப்படி அவர்களை ஊக்கப்படுத்தி அவர்கள் எழுத்தாளர்களாக உருவாக்கி கொண்டு வருகின்றோம். நம்ம நினைப்போம் நல்ல ஒரு பெரிய பட்டதாரி இருந்தால் தான் எழுத வேண்டும், இல்லை, சிந்தனையாளனாக இருந்தால் போதும், எழுத்துப்பிழை இல்லாமல் இருந்தால் போதும். அதை சரி செய்து அவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு நல்கி அவர்களையும் ஒரு கட்டுரை எழுதும்படியாக தூண்டுதல் செய்து அச்சங்கத்தில் வரக்கூடியவர்களை உருவாக்கி கொண்டு வருகிறோம். ஏன்னா அவர்களையும் ஊக்கப்படுத்தணும் இல்லையா, ஏதாவது ஒரு செய்யணும்னு. எழுத்து ஊக்கம் மட்டும் செய்வதில்லை எங்கள் கருத்தை. எங்களுடைய சங்கத்துல நடிப்பு கூட உண்டு. அதை நம்ம சிந்தித்து பார்க்கணும். நடிப்பு உண்டா, என்ன விதத்துல நடிக்க முடியும் அவர்களால நம்ம நினைக்கலாம். அத்தனை பேரும் ஒரு கதை, திருக்குறள் கதை சார்பான கருத்துக்களை சொல்லி இன்றைக்கு 3 பேர் குலுக்கல் முறையில தேர்வு செய்வோம். 3 பேர் வரும், யாராவது 3 பேர், யார் வேண்டுமாலும் சரி, அந்த உறுப்பினர்கள்ல 3 பேர் வந்தவர்கள் பேரை மறுப்பு தெரிவிக்க கூடாது. ஐயோ என் பேர் வந்துச்சு நான் வரமாட்டேன்னு. பேர் வந்தால் அவர்கள் உடனே அதில் பங்கு கொள்ளணும். பங்கு கொள்ள செய்து அவர்களை நடிகர்களாக்க மாற்றி விடுவோம். என்ன நடிகர்? திருக்குறள் சார்ந்த கருத்துக்களை நடிப்பு முறையில நடித்து காட்டி அதை கருத்து செய்திகளை வெளிப்படுத்த வேண்டும். இப்படி செய்கின்ற பொழுது அவர்கள் ஒரு நல்ல திட்டமிட்ட ஒரு அருமையான கதையை கொண்டு வருவார்கள். அது சார்புடைய குரலை அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். அந்த திருக்குறளும் கதையும் ஒன்று சேர்த்து இணைத்து அருமையான நாடக மேடையாக அங்கே மலரும். அப்ப பாருங்க, ஒரு இலக்கிய சோலை போல அமர்ந்து விடும் அந்த இடத்துல. அந்த இடத்துல திருக்குறள் சிந்தனையும் இருக்கும், இலக்கிய சிந்தனையும் இடம்பெறும். 2 வகையான சிந்தனையுடன் சேர்ந்து கவிமழையும் உண்டு. கவிமழை, கவிதையும் பொழியலாம். அன்றைய தினம் யாராவது நல்ல நல்ல தலைவர்கள் பிறந்த நாளா இருக்கும். சில நாட்கள் கலைஞர் ஐயாவுடைய கலைஞருடைய நினைவு நாள் இப்பொழுது கூட போன முறை வந்தது. அந்த நினைவு நாள்ல அருமையாக கவிதை வாசித்தார்கள். நினைப்பாரு கலைஞருடைய கவி மலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களே எழுதி கொண்டு வந்து நல்ல கவிதைகளை எல்லாம் வாசித்தார்கள். அது மட்டும் இல்லாம அன்னை தெரசாவுடைய நாள் வந்தது. தெரசாவுடைய எண்ணம் என்ன, அந்த அம்மாவுடைய சிந்தனை எப்படி திருக்குறளோடு ஒத்து போகிறது, எந்தெந்த இடத்துல திருக்குறளோடு அன்னை தெரசாவோட கருத்துக்கள் இணைந்து செல்கிறது அப்படி சுட்டி காட்டி அதை பற்றி உரையாற்ற வேண்டும். இப்படி அவர்கள் உரையாற்றினார்கள். இது போல சிந்தனையோடு அந்த சங்கம் இணைந்து கொண்டு வந்தது. அருமையான கருத்துக்களை முன்மொழிவதற்காக நான் நீ என்று போட்டி போட்டு கொண்டு உறுப்பினர்கள் அங்க அமர்வார்கள். நான் சில நாட்கள் வரவில்லை என்று சொன்னால் உடனே அது என்னுடன் பேசி தொடர்பு கொண்டு அம்மா என்றைக்கு வருகிறீர்கள் அன்றைய நான் தயாரா இருப்பேன் என்று சொல்லிவிடுவார்கள். அதற்காக நான் போய்விடுவேன் மறுக்காம. ஏன்னா தினமும் அவர்களுக்கு அந்த திருக்குறள் பயன்பாடு உடையதாக மாறுகிறது. ஒரு நல்ல உள்ளம் மலரட்டமே, குறள் வழிதானே. அதாவது வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வோன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படுவான். அந்த வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்றால் நல்ல நல்ல அரிய பெரிய சிந்தனை எல்லாம் அவர்கள் பெற்றிருக்க வேண்டும். இன்றைய காலகட்டம் எப்படி இருக்கிறது, வன்முறைகள் எத்தனையோ சிந்தனைகள் கீழ் மட்டமான நிலையை நோக்கி செல்கின்ற பொழுது அவர்களை உருவாக்குவதற்கு திருக்குறள் மிக மிக பொருத்தமான ஒன்று. உலக மக்களை திருத்துவதற்கு அதைவிட மிக என்னாச்சு, கட் ஆயிடுதா? அவங்க லைன்ல இல்லையே. சந்தோஷ கேட்போம். என்னாச்சு, அவங்க லைன் கட் ஆயிடுது, பவர் போயிட்டுதா? கட் ஆயிடுதுப்பா அவங்களுது. பாரு எங்க இருக்க, பாரு பாரு, கட் ஆயிடுது. எப்படி கட்டாச்சு பாரு. அன்பர்களே, நமது அதாவது அங்க ஒருவேளை பவர் ஃபெயிலியர் ஆயிருக்கலாம். அவர்கள் வரும் அன்மியூட் பண்றோமா? அன்மியூட் பண்ண பேசுங்க. நீ இப்ப அன்மியூட் பண்ணியாச்சு. அவங்களை அன்மியூட் பண்ணி பேச சொல்லு. அன்மியூட் பண்ணிருப்பா.
அன்மியூட் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடைய சங்கத்தில் ஆண்டு விழான்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஆண்டு விழாவின் போது சிறப்பு பேச்சாளர்களை வரவேற்று நாங்கள் சொற்பொழிவுகள் உரையாற்ற செய்வோம். அந்த வகையில சிறப்பு பேச்சாளர்கள் வெவ்வேறு கல்லூரிகளிலிருந்து வரவேற்பது நல்கும். வெவ்வேறு கல்லூரி பேராசிரியர்கள் வந்து சிறப்பு பேச்சாளர்களாக அமர்ந்து அந்த ஆண்டு விழாவில் பங்கேற்பார்கள். அந்த வகையில பார்க்கின்ற மாநில கல்லூரியிலிருந்து வருகை தந்திருந்தார்கள். நம்முடைய அம்மா பேராசிரியர் உலகநாயகி அம்மா அவர்கள் வருகை தந்திருந்தார்கள். அந்த பரிசுகள் எல்லாம் வந்து நல்கியிருந்தார்கள் ஆண்டு விழாவின் பொழுது. மாநில கல்லூரியிலிருந்து வரக்கூடிய பாலாஜி அவர்கள் வந்திருந்தார்கள். சாந்தா அம்மா அவர்கள் வருகை தந்திருந்தார்கள். இப்படி பல்வேறு கல்லூரியிலிருந்து வரவேற்று அவர்கள் ஆண்டு விழாவில் பரிசு வழங்கும்படியாகவும் நாட்டிய நிகழ்ச்சிகள் நடைபெற செய்வதுண்டு ஆண்டு விழாவில். அந்த நாட்டிய நிகழ்ச்சி என்னன்னு கேட்டீங்க, மாணவர்கள் பங்களிப்பு. அந்த நாட்டிய நிகழ்ச்சியில திருக்குறளோடு தொடர்புடைய நாட்டியம். இப்படி நாட்டிய நிகழ்ச்சிகளை திருக்குறள் சம்பந்தப்பட்ட நாட்டிய நிகழ்ச்சிகள் பார்க்கின்ற பொழுது மக்கள் நிறைய பேர் வருவது உண்டு. அப்படியே அந்த அபிநயம் படிக்கின்றவர்களுக்கு அதுக்குரிய ஆகின்ற என்ன செலவானாலும் சரி அது பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் ஏற்றுக்கொள்வோம். நாங்க சங்கத்துல பணம் இல்லையே அந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடாது அப்படி நடத்துவது கிடையாது. எப்படியாவது அந்த நிகழ்வுகளை சிறந்த நிகழ்வுகளை ஆண்டு விழாவின் போது நடைமுறைப்படுத்துவது உண்டு. எல்லோருக்கும் பரிசு புத்தகங்கள், கேடயங்கள், திருக்குறள் அடையாறு திருக்குறள் சங்கத்தினுடைய கேடயம் ஒன்று இருக்கிற முத்திரை பதிக்கப்பட்ட கேடயம். இந்த கேடயம் பரிசாக வழங்குவோம், புத்தகங்கள் பரிசாக வழங்குவோம், சான்றிதழ் பரிசாக வழங்குவோம். ஏழை எளிய மக்களுக்கு புடவைகள் வழங்குவது உண்டு. அந்த ஏழை எளிய மக்கள் தனிப்பட்ட முறையில் வர சொல்லி அவர்களுக்கு அந்த சமூக தொண்டு என்ற நிலையில அவர்களுக்கு அந்த புடவைகள், மாற்றுத்திறனாளிகளுக்கு வேண்டிய உதவிகள் செய்வதுண்டு. இந்த அகர்வால் கண் மருத்துவமனையிலிருந்து ஏழை எளியவர்களுக்கு கண்ணாடிகள் வழங்கியிருக்கோம் ஒரு முறை. அந்த கண்ணாடி வழங்குவது, அப்புறம் தள்ளுவண்டி நாற்காலிகள் அது வழங்கி இருக்கின்றோம். இப்படி முடியாதவர்களுக்கு, மிகவும் வறுமை வாய்ப்பட்ட முடியாதவர்கள் ஒரு சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உதவி செய்தது உண்டு. ஆனால் நம்ம செய்ததை நம்ம சொல்வதும் கூடாது. இருந்தாலும் நம்ம அவர்களுக்கு வழங்கி இருக்கின்றோம். இன்னும் நிறைய செய்வதற்கு உள்ளம் இருக்கின்றது என்பதையும் நாங்க அதில் அந்த வழியாக திருக்குறள் வழி தெரிவித்துக் கொள்கின்றோம். மகளிர் தினம் கொண்டாடி இருக்கின்றோம். மகளிர் தினம் மார்ச் 8 வந்தால் பெண்கள் மட்டும் அதில் பங்களிப்பு செய்து கொண்டு அதில் பங்கேற்கிறோம். அவர்களும் கூட திருக்குறள், எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் திருக்குறளோடு தொடர்படுத்தியிருக்க வேண்டும். திருக்குறள் சார்ந்த அவர்கள் நடனமானாலும் சரி, திருக்குறள் சார்ந்த நடனம், பேச்சு உரையாற்றினாலும் திருக்குறளோடு தொடர்புடையது. மகளிர் முன்னேற்றத்தை பற்றி திருக்குறள் சம்பந்தப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் எடுத்து சொல்லி, எங்கெல்லாம் ஐயன் சொல்லியிருக்கிறார் வள்ளுவ பிறந்தகை திருக்குறள் சார்பான மகளிர் பெண்மைக்குரிய கருத்துக்களை எல்லாவற்றையும் எடுத்து சொல்லி அருமையான முறையில அந்த மகளிர் தினத்தை நாங்கள் கொண்டாடிது. அந்த சமயத்துல பேராசிரியர் அம்மா சாந்தகுமாரி வந்திருக்கிறார்கள். பேராசிரியர் ஜெயப்பிரியா அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். லயோலா கல்லூரியிலிருந்து வருகை தந்திருக்கின்றார்கள். பேராசிரியர்கள் உலகநாயகி அம்மா அவர்களும் வந்திருக்கின்றார்கள். மகளிர் தினத்துல மிக சிறந்த சொற்பொழிவுகள் எல்லாம் நடத்தியிருக்கின்றோம். முனைவர் அப்துல் கரீம் மேத்தா அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். முனைவர் மேத்தா அவர்கள், திரு வாமு சேதுராமன் அவர்கள் ஐயா அவர்களும் கலந்திருக்கின்றார்கள். இது போல பெரிய தலைவர்கள் எல்லாம் நாங்கள் வரவேற்றிருக்கின்றோம். வர வேண்டும் என்று வரவேற்று மறுப்பு தெரிவிப்பாமல் வந்திருக்கின்றார்கள். ஐயா ஜெகத் ரட்சகன் ஐயா அவர்களும் ஒரு முறை வந்திருக்கின்றார்கள். அந்த கூட்டத்தில் வருகை தந்திருக்கிறார். அவர்கள் எங்களுடைய சங்கத்தில செயலாளராக இணைந்து செயல்பட்டு இருக்கின்றார்கள். செயலாளரோடு இணைந்து அவரும் தன்னுடைய பங்கை அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். மிகுந்த அன்பு உள்ளம் வாய்ந்த நிறைய பேர் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். நீங்கள் இப்போது இருக்கக்கூடிய மயிலை தமிழ்ச்சங்கத்தில் கூட எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும். நாங்களும் உங்களுக்கு அன்போடு வரவேற்கின்ற சமயத்தில் வருகை தருவீர்கள் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன், பணிவோடும் கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டும் அல்லாமல் எங்களுடைய செயலாளர்கள் இல்லாத காலங்கள்ல செயலாளரே வருகை தரவில்லை என்று சொன்னால் செயலாளர் தான் அந்த காரியத்தை செய்யணும், மற்றவர் செய்யக்கூடாது என்று இல்லை. தலைவர் உடனே அதை எடுத்துக்கொண்டு எந்த நிலையா இருந்தாலும் சரி அதை நான் முனைப்புடன் செயலாற்றி விடுவேன். அதாவது என் கையில வந்து ஒரு செயல் திட்டம் உருவாகிறது, அதை செயல்படுத்த வேண்டும் என்று நான் நினைத்தால், திட்டமிட்டு இருக்கிறேன் ஒன்றை நடத்த வேண்டும் என்று சொன்னால் அது தங்கு தடையின்றி நடத்த வேண்டும். அதான் என்னுடைய முழு முனைப்போடு அதில் செயலாற்றி விடுவேன். அதுதான் எனக்கு. அது போய் சேர வேண்டும் எல்லா இடங்களிலும். அது நற்காரியமாக இருக்க வேண்டும். யாருடைய உள்ளத்தையும் புண்படுத்துவதாக இருக்கக்கூடாது, பொருளாசையுடன் இருக்கக்கூடாது, நற்காரியமா இருக்க வேண்டும். அது பிறர் பாராட்டும்படியாக குரலோடு இணைந்த செயலாக அது இடம்பெற வேண்டும். இதுதான் என்னுடைய கருத்து. இந்தபடியாக நடத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அதற்குரிய சக்தியும் எனக்கு இறைவன் வழங்க வேண்டும் என்பதை நான் நினைத்து பார்த்துக் கொள்கின்றேன். சங்கத்தில் நிறைவேற்றப்படக்கூடிய சட்டத்திட்டங்கள் நிறைவேற்ற நிர்வாக குழு அங்கத்தினர்கள் அதற்கு உதவியாக இருந்திருக்கின்றார்கள். அவர்களும் செயலாற்றுவதற்கு துணை புரிந்து இருக்கின்றார்கள். சங்க நிதி ஆண்டு முடிந்ததும் சங்க கணக்குகளை எல்லாம் நாங்க
தணிக்கை செய்வதற்காக தமிழ்நாடு சங்க பதிவு சட்டம் 1975 விதி 21 படி தணிக்கையாளர் பொதுக்குழுவில் நியமிக்கப்படுவார்கள். அனைத்து பதிவேடுகளும் அதுல வைத்திருந்து அவர்கள் தணிக்கை செய்யப்பட்ட கணக்குகள் ஆகியவற்றையெல்லாம் என்ன செய்வார்கள், முறைப்படி விதி 20 படியாக சரி செய்து கையொப்பமிட்டு காரியதர்சி அவரிடமிருந்து அவர்கள் ஒப்படைத்து விடுவார்கள். இந்த செய்திகளை எல்லாம் நாங்கள் முறைப்படி செயல்படுத்தி கையொப்பமோட வாங்கி விடுவோம். இது போன்ற காரியங்கள் எல்லாம் அதுக்கு தங்குத்தடை இல்லாமல் நடத்த வேண்டும் அப்படின்றதுக்காகவே பொதுக்குழு செயற்குழு கூட்டம் அடிக்கடி நம்ம 3 மாதத்துக்கு ஒரு முறை 6 மாதத்துக்கு ஒரு நடத்துவோம். அவர்களும் பங்கு கொள்வார்கள். ஆவண நகல்கள் எல்லாம் வைத்திருப்பார்கள் சரியான முறையில. சங்க பதிவேடுகள், ஆவண நகல்கள், உறுப்பினர்கள் எல்லாமே பார்வைக்கு இருக்கும். யாராவது கேட்டார்கள், ஐயா செய்யன் ஐயா வருகை தருகிறார்கள் என்று சொன்னா உடனே அவர்கள் ஒப்படைக்கப்படும். பார்க்கிறேன் என்று சொன்னாலும் பார்ப்பதற்கு கொடுப்போம். அம்மா அவர்கள் வருகை தருகிறாலும் சரின்னு சொல்வேன். அது போல எல்லாம் இருக்கிறது. சற்று முன்னால் பேசினார்கள் முனைவர் திலகவதி அம்மா அவர்கள் எங்கள் கல்லூரிக்கு 2-3 முறை அழைத்திருக்கிறேன். மிக சிறந்த முறையில் உரையாற்றி இருக்கிறார்கள். தேசிய கருத்தரங்கம், பன்னாட்டு கருத்தரங்கம் இதெல்லாம் நானே எடுத்து எங்கள் கல்லூரியில் நடத்தியிருக்கிறேன். அப்போது அவர்களை நான் பேசுவதற்கு அழைத்திருக்கிறேன். மாநாடுகள் இதிலெல்லாம் பங்கு கொண்டிருக்கிறார்கள். பட்டிமன்றங்கள் நடத்தியிருக்கிறேன். அதே போல பட்டிமன்றங்கள் நானே பொறுப்பு எடுத்து தலைமையேற்று நடந்திருக்கின்ற செயல்கள் இன்றளவும் கூட சங்கத்தில் கூட நடத்தி வருகின்றேன். அடையாறு திருக்குறள் சங்கத்திலே பெருமிதத்தோடு கூறிக்கொள்கின்றேன். பொங்கல் திருவிழா, தீபாவளி திருவிழாலாம் வருகின்ற சமயத்துல பட்டிமன்றம் போட்டு அதிலும் திருக்குறள் சார்பான கருத்துக்கள் தான் இடம்பெறணும். வேற எந்த செய்திகளும் இடம்பெறக்கூடாது. அப்படி குரலோடு சேர்ந்து பயணித்துக் கொண்டு வருகின்றோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்க நிதியாண்டு ஏப்ரல் முதல் மார்ச் மாதம் வரை நிதியாண்டு ஏப்ரல் இருந்து மார்ச் வரலாம் ஆண்டு பொதுக்குழு கூட்டங்கள் நடைபெறும். பொதுக்குழு கூட்டங்கள் 21 நாட்களுக்கு முன்னதாகவே தபால் வழியாக உறுப்பினருக்கு அனுப்பி எல்லோரையும் வர சொல்லி அந்த பொதுக்குழுகள் நடத்துவோம். விசேஷ தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றுவோம். விசேஷ தீர்மானங்கள் 3 பங்கு உறுப்பினர்கள் கலந்து கொள்வார்கள். விசேஷ தீர்மானங்கள்ல தேவையில்லை என்று சொன்னால் அதை கலைத்து விட்டு கூட இக்கட்டான சூழ்நிலை ஏற்படுகிறது, தேவையில்லை வேண்டாம் என்று நினைக்கிறோம், மழை காரணமாக இருக்கிறது, ரத்து செய்கிறோம் என்று சொன்னா அதன்படி எல்லாருக்கும் தெரிவித்து முறைப்படிதான் எந்த செயலும் செய்வோம். நானே தலைவர் என்ற முறையில் எந்த செயலும் நான் எழுதினேன் நான் அழித்தேன் என்று இல்லாம எல்லோரோடும் இணைந்து ஒன்றை உருவாக்கி கொண்டு வருகிறேன் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் நான் என்ன செய்ய வேண்டும் குரல் என்று சொன்னால், இப்பொழுது நான் நடைமுறையில கருத்தரங்கம் ஒன்று நடத்தி கொண்டு வருகிறேன். எல்லோருமே குரல் சார்பான கருத்துக்கள், வாழ்வியல் சிந்தனைகள், குரல் கூறும் வாழ்வியல் சிந்தனைகளை அவர்களாவே கட்டுரை கொண்டு வந்து தருகிறார்கள். ஒவ்வொரு உறுப்பினர்களும் அந்த கட்டுரைகளை படித்து பார்த்து அதை ஒரு நூலாக்கம் செய்து கொண்டு கொண்டிருக்கிறேன். இப்பொழுது தற்போது அதை எல்லோரும் விரும்பி செய்து கொண்டு வருகிறார்கள். வெளியில சிறப்பு பேச்சாளர்கள் அழைத்து பேசுவதற்கு ஒரு தொகை வழங்குறோம். 1000 ரூபான்னு சொல்லி சிறப்பு பேச்சாளர் பேசினா 1000 ரூபாய் கொடுக்குறோம். தினம் மாதத்தில் ஒரு முறை. அது மட்டும் இல்லாமல் இந்த உறுப்பினர்கள் நான் பேசுகிறேன் எனக்கு வாய்ப்பு தாருங்கள் என்று சொல்கிறார்கள். அவர்களையும் பேச வைக்கிறோம். அவர்களுக்கு அரை மணி நேரம் ஒதுக்கி அந்த சிறப்பு பேச்சாளர்களை பேசுவதற்கு வாய்ப்பு தருகிறேன். அவர்களுக்கும் நீங்க உறுப்பினர்களுக்கு ஒரு 500 ரூபாய் அளவுக்கு அவர்களுக்கு பரிசு தொகை வழங்கி அவர்களை பேச்சாளராகி உருவாக்கி கொண்டு வருகிறேன். அந்த வகையில இந்த மாதம் சிலப்பதிகாரத்தில் தொடர் சொற்பொழிவு என்ற நிகழ்வு ஒன்று ஆரம்பித்திருக்கிறேன். சிலப்பதிகாரத்துல அரசியல் படைத்தோருக்கு அறங்கூற்றாகும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், கூழ்வினை உறுத்து வந்து ஊட்டும், 3 தலைப்பில் எது வேணா எடுத்து பேசுங்க போங்க. அவர்களை அதுக்குரிய தேர்வுகள் குலுக்கி போட்டு பேர் வந்தது. அந்த பேருக்குரியவர்கள் இந்த மாதம் அடுத்த மாத கூட்டத்தில் பேச இருக்கின்றார்கள். அது ஒரு நூல் வடிவமாக்கப்படுகிறது என்ற செய்தியும் பதிவு செய்ய விரும்புகிறேன். இது போல எந்த செய்தினாலும் அது குரலோடு சேர்ந்து இணைந்து செய்தி வருகின்றேன். ஆனால் மயிலை தமிழ்ச்சங்க அளவுக்கோ தமிழ்நாடு திறந்தவெளி பல்கலைக்கழகத்தோட இணைந்து செய்யக்கூடிய அளவுக்கு உயர்ந்த நிலை இல்லை. இருந்தாலும் என்னுடைய நிலை படிக்கட்டால் உயர்ந்து வருகிறது, அவ்வளவுதான். தவிர தங்களுடைய ஒத்துழைப்பு ஆசீர்வாதம் எல்லாம் இணைந்திருந்தால் நாமும் வருவோம் அப்படின்ற நிலையில பதிவு செய்கிறேன். நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்பளித்ததுக்காக ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றி தெரிவித்துக் கொண்டு தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. என்ன அருமையான குரல் வளம், நல்ல குரல் வளமா. உங்களுக்கு நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள். குட் வாய்ஸ். நான் வானொலிக்காரன், எனக்கு நல்ல குரலை பார்த்தாலே சந்தோஷப்படுவேன். அருமையான குரல், நல்ல சிந்தனை, ஒளிவு மறைவற்ற பேச்சு, அதெல்லாம் பாராட்டுக்குரியது. நல்லா பண்றீங்க. உங்களுக்கு நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இப்ப நான் உங்களுக்கு வேண்டுவது, நம்ம தமிழ்நாடு அரசு திருக்குறள் திருப்பணிகள் மாநிலம் முழுவதும் செயல்படுத்தப்படுது. அது மயிலை திருவள்ளுவர், நான் ஒரு உறுப்பினராகவும் அதுல இருக்கிறதுனால
அவர்கள் கொடுக்கக்கூடிய பணிகள் ஒரு சிலத்தை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நான் மினிட்ஸ் மீட்டிங் நேற்று தான் அந்த காலையில் அந்த நிகழ்ச்சி நடந்தது. காலை 11 மணிலேருந்து 1 மணி வரை நான் ஹைதராபாத்துக்கு என்னுடைய மகன் இல்லத்துக்கு வர வேண்டி இருந்ததுனால நான் அன்றைக்கு ஒரு 1 மணி நேரம் முன்னதாகவே வந்து விட்டேன். அதற்குரிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு எனக்கு வரும். செயல் திட்டங்கள் வந்தவுடனே அந்த திட்டங்களை நிறைவேற்றும் பணியில் அடையாறு திருக்குறள் பேரவைக்கும் பங்களிக்கப்படும் என்பதை மகிழ்வோடு தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அது மட்டுமல்ல, நீங்க அடையாறு திருக்குறள் பேரவை அடையாறில் இருந்தாலும் உங்கள் இல்லம் நீங்க சூளைமேடு அங்க இருக்கீங்கன்னு சொன்னீங்க. அதனால நீங்க நம்ம அடையாறு திருக்குறள் பேரவைன்னா தென் சென்னை மாவட்டம் மட்டுமல்லாமல் சென்னை மாவட்டம் முழுவதிலும் நாங்க 3 பேருமே எல்லா இடத்துலையும் பணி செய்யணும்னா அதுக்குரிய ஆட்களை நாம் அடையாளம் கண்டு நம்ம ஒரு பயிலரங்க மாதிரி மாணவர்களுக்கு நடத்த போறோம். அரசு உதவியோட தான், அரசுனுடைய வழிகாட்டுதலோட, தமிழ் வளர்ச்சி துறையினுடைய வழிகாட்டுதலோட தான் நம்ம பண்ண போறோம். அதற்கு நானு நம்ம திருக்குறள் நம்ம மோகனராஸ் எல்லாம் இருக்கிறோம் இந்த அணியில. மதிவாணன் இருக்காரு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், இணைய இதுல இருந்தவர், கல்லூரி இதுல இருந்த மதிவாணன், அவரும் அதுல இருக்கிறாரு. நான் மதிவாணன்ட்டையும் சொல்லியிருக்கிறேன் அந்த திட்டத்தை வரையறுத்த உடனே அனுப்புங்கன்னு. அதனால அது மட்டும் இல்லை, நீங்க மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் நிறைய, நான் வானொலியில் இருந்ததுனால எனக்கு நிறைய பேரோட தொடர்பு உண்டு. அந்த தொடர்பின் பயனை நன்றாக பயன்படுத்தி கொண்டதன் விளைவாகத்தான் நாங்க அந்த அறிவியல், நீங்க எனக்கு ஒரு வேண்டுகோள், திருவள்ளுவர் அறிவியலையும் மொழியியலையும் 2 கண்கள் என போற்ற வேண்டும்னு சொல்லியிருக்கிறார். நாங்க அறிவியல் பூங்கான்னு சொல்லி கொண்டு வந்திருக்கிறோம். அதுல வாசகரை 1000 ரூபாய்க்குன்னு சேர்க்கிறோம். அதையும் பார்த்திருப்பீங்க. நீங்க போகும்போது உங்களுக்கு ஒரு அறிவியல் பூங்காவும் ஒரு ஆண்டு விழா மலரையும் உங்களுக்கு கொடுத்து அனுப்புறேன். இப்ப நம்ம சங்கத்துல நண்பர் உங்களுக்கு கொடுத்துருவார், நீங்க படிங்க. இந்த ஆண்டு 40 ஆண்டாவது, இது 40வது ஆண்டு. 40வது ஆண்டு நிறைவு விழால ஜனவரி மாசம் அநேகமா 9-10 நடக்கும். தலைப்பு என்னன்னா திருவள்ளுவர், அதாவது திருவள்ளுவர் தெளிவுறுத்தும், திருக்குறள் தெளிவுறுத்தும் நல்லாட்சி நெறிமுறைகள். அதான் தலைப்பு. எப்படி? திருக்குறள் தெளிவுறுத்தும் நல்லாட்சி நெறிமுறைகள். ஏன்னா இப்ப எலெக்ஷன் வருது, சரியா? இது பங்கேற்கிற, அதுல ஓட்டு போடுறவங்களுக்கும் ஒரு இது பொறுப்பு உண்டு. அதன் மூலம் தேர்வாகி ஆட்சி புரிகிறவர்களுக்கும் பொறுப்பு உண்டு. இந்த 2 பொறுப்பினையும் கடமையினையும் உரிமையினையும் திருவள்ளுவர் தெளிவுறுத்தி சொல்லியுள்ளார் திருக்குறள்ல. அதனால திருவள்ளுவர் தெளிவுறுத்தும் என்ன, அதாவது நல்லாட்சி நெறிமுறைகள் தலைப்பு. அதான் இந்த ஆண்டு இது. சென்ற ஆண்டு நாங்க கிட்டத்தட்ட ஒரு 20,000 ரூபாய்க்கு பரிசு வழங்கினோம். சிறந்த கட்டுரைகளுக்கெல்லாம் முதல் பரிசே 5, 5, 4, 3, 2, 1ன்னு போட்டு ஒரு 6 பரிசுகள் ஈச் 1000 கொடுத்து 20,000 பரிசு கொடுத்தோம். இப்பவும் அத மாதிரி ஒரு திட்டமிடுறோம். அதனால உங்க அன்பர்களை எல்லாம் கட்டுரைகளை எழுத சொல்லுங்க. ஏற்கனவே நீங்க அவங்களுக்கு பல வகை, அப்புறம் அந்த வகுப்புல கூட உங்களுக்கு நீங்க அந்த நாடகத்துல உள்ளவங்களை எல்லாம் அவருடைய கலையை போற்றுறீங்க, அவங்களெல்லாம் அந்த நிகழ்ச்சிக்கு பங்கெடுக்க உங்களுடைய பங்களிப்பை நான் பெரிதும் வரவேற்கிறேன். அது மட்டும் இல்ல, நம்ம தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் இருக்கை மூலமா இப்ப 2 கோர்ஸ் ஆரம்பிச்சிட்டோம். சர்டிபிகேட் கோர்ஸ், ஷார்ட் டேர்ம் கோர்ஸ். இந்த 2க்கும் இணையத்திலே இருக்குது. அதனால உங்க அடையாறு திருக்குறள் பேரை எல்லாருமே படிக்கலாம். திருக்குறளில் சான்றிதழ் வகுப்பு நடத்துறோம். ஒரு ஆன்லைன் தான், யாரும் நேரில் எல்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு ஏதோ ஒரு தொகை இருக்கு, கட்டி அதுக்கு ஒரு அந்த தேர்வை எழுதி முடிச்சுட்டு அதற்குரிய சான்று தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் வழங்கும். அதே மாதிரி குறுகிய கால படிப்பு ஒரு 3 months கோர்ஸ் இருக்கு, அதையும் பண்ண சொல்லுங்க. அது உங்க சங்கத்தின் மூலமா பண்ண சொல்லுங்க. எங்க அறிவியல் பூங்காவை குறைஞ்சது உங்க சங்கத்துல ஒரு 10 பேரை வாசகர் ஆக்குங்க. ஆளுக்கு ஒரு 1000 ரூபாய் பண்ண சொல்லி அவங்களுடைய, நீங்க சொன்ன மாதிரி யாரையும் கம்பல் பண்ண வேண்டாம். அதாவது நான் சொல்றதே எண்ணென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கும்பார். இப்ப வாழுகின்ற உயிர்கள் எல்லாம் அறிவியலையும் மொழியியலையும் 2 கண்களாக போற்ற வேண்டியது நாங்க தீமாவே எடுத்திருக்கோம். அதனாலதான் நான் இப்ப இன்னொன்னு என்ன தெரியுமா, இது ஆங்கிலத்துல மொழிபெயர்க்க போறோம். நம்மளுடைய அனைத்து மாநிலங்களுக்கும் கொடுக்க போறோம்.
அதனால இன்னொன்னு, உங்க இதுல நல்ல அறிவியல் கட்டுரை எழுதக்கூடிய ஆற்றல் மிக்க சயின்ஸ் அறிவியல் பேராசிரியர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள கட்டுரை எழுத சொல்லுங்க, அவர்களுக்கும் வாய்ப்பு அளிப்போம். ஆக 2, 3 நம்ம கோர்ஸ்ல சேருவதற்கான நண்பர்களை வர சொல்லுங்க, உங்க உறுப்பினர்களை. இரண்டாவது, இந்த அறிவியல் பூங்காவுக்கு குறைஞ்சது ஒரு 10 பேர், குறைந்தது சொல்றேன், மற்றது அவங்கவுங்க விருப்பம். அதுக்கப்புறம் உங்க அமைப்புல வந்து பேசுறதுக்கு எங்க அன்பர்களை எல்லாம் நீங்க அழைக்கலாம். முனைவர் பூங்கோதை, ஏற்கனவே திலகுதி வாசுகி கண்ணப்பன் அம்மையார், அங்க சந்தானம் மதுரையில இருந்திருக்காரு, அவர் ஒருவர். இப்படி JV கருப்பசாமி ஐயா அவர்கள் DSP ஐயா அவர்கள் திருக்குறள்ல நிறைய CD எல்லாம் வெளியிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி நிறைய அன்பர்கள் எங்க அமைப்புல இருக்காங்க. அவங்களுடைய பெயரெல்லாம் நான் உங்களுக்கு தரேன். அவங்களெல்லாம் அவங்களுக்கு உங்க அமைப்புக்கு கூப்பிடுங்க, பேச வைங்க. அதாவது நமக்குள்ள நீங்க சொன்ன மாதிரி இது எந்த விதமான ஒளிவு மறைவு இதே மாதிரிதான். நீங்க என்ன செய்யறீங்களோ அதே வகையில நம்மளும் பொதுக்குழு சிறப்பு இதெல்லாம் ஏன் இப்படி சொல்ல வைக்கிறோம், இது எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு. இப்ப நீங்க திருக்குறளை எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில கொண்டு போறீங்கிற ஒரு விழிப்புணர்வை இந்த இணையத்தின் வாயிலாக செய்யறோம். அதனால உங்களுக்கு நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இப்பொழுது நம்ம கேள்வியின் நாயகர் கோபாலன் அவர்கள் ஒரு கிராமத்திலிருந்து பேசுகிறார். அதுவும் அவங்களுக்கு இணைப்பு கிடைச்சிருக்கு, இன்னைக்குதான். ரொம்ப இல்லாட்டி அவருக்கு இருக்கும் 2 முறை இணைப்பு கிடைக்காமல் வராமல் இருந்தார். அவரது அணுவியல் அறிஞர், ஹைதராபாத்தை சேர்ந்தவர். ஆனா ஹைதராபாத்ல இருப்பவர். இப்பொழுது அவங்க கிராமத்துக்கு போயிருக்காரு, திருச்சி பக்கத்துல தான். ஐயா வாங்க, உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. கோபாலன் அவர்கள். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள். நாளைக்கு சுதந்திர தினம். இன்னைக்கு வந்து ரொம்ப அருமையான ஒரு அமர்வது. கலைமாமணி வாசுகி கண்ணப்பன் அவர்கள் சிங்கப்பூர்ல இருந்தாலும் அவர் திருவள்ளுவர் வாழ்த்து பாடி, அவர் பாடினாதான் அது ஒரு நிறைவு வருகிறது. நம் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்க நிறுவன செயலர் சேயோன் பேராசிரியர் சேயோன் அவர்கள் திருவள்ளுவர் மந்திரம் ஓதி இன்றைக்கு தொடங்கி வைத்தார். முனைவர் திலகவதி அவர்கள் வரவேற்புரை வாங்கி சிறப்பித்தார். அவர் எங்கே இருந்தாலும் வரவேற்பு, வெளியில போனாலும் இதை மறக்காம இந்த இணைப்புக்கு வந்து விடுகிறார். மின்னணு தொழில் விற்பனர் கருணாநிதி அவர்கள் அவருடைய இணையருடன் சேர்ந்து அளித்த காணொலி காட்சிகளை கண்டு கழித்தோம். அவர் மணிப்பூருக்கு சென்று அவருடைய காணொலிகள், அவருடைய அங்க போய் அவர் அந்த நிகழ்ச்சி வெற்றி பெற செய்வதற்கு அவர் பெரும் பங்கு உண்டு. அந்த நேரடி நிகழ்ச்சியா பண்ண. ஆமா, ரொம்ப அருமையா இருந்தது. அதை நாங்கள் இணையத்தில் கண்டு மகிழ்ந்தோம். பேராசிரியர் முத்துவேல் அவர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு இடையில் நம்ம விழாமல் இப்போ போயிட்டார் பாருங்க. அவருக்கு வந்து எத்தனை உரைகள், எத்தனை பேச்சு மன்றங்கள் அப்படின்னு இருக்கோ அங்கே. அப்படி இருந்தாலும் வந்து நம்ம சிறப்பு இந்த தலைமை உரை வழங்கி இருக்கிறார்கள். இன்னைக்கு சிறப்புரையில் பேராசிரியர் ஈஸ்வரி அவர்கள் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படின்னு. ஸோ அடையார் தமிழ்ச்சங்கத்தோட தமிழ் மன்றத்தினுடைய இது. ஸோ அந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த அமர்வில் அவர் சொன்ன மாதாந்திர கூட்டங்கள், திருக்குறள் தொடர்புடைய தோழமை உணர்வுடன் அவர் உரையாடல்கள் 50 பேராவது வரணும் அப்படின்னு. அப்புறம் வந்து அவர் வந்து விதவிதமான நிகழ்ச்சிகள், பேச்சு, கதை, கவிதை, நாடகம், நாட்டிய நிகழ்ச்சிகள் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்புறம் அதோட பரிசுகள், ஏழை எளியோருக்கு கொடைகள், இது எல்லாமே திருக்குறள். இது எப்படின்னா, வெறும் திருக்குறள் திருவள்ளுவர் இது கத்துக்கோங்க அப்படின்னு பயிற்சின்னா நிறைய பேர் வரமாட்டாங்க. இந்த மாதிரி பேச்சு அது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்தால் சரி, அடுத்த முறையும் வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு அது அவருடைய நல்ல உத்தியம். பல ஆளுமைகள் சிறப்புரை நிகழ்த்தி உள்ளார்கள் அங்க. எனக்கு என்னன்னா, இந்த வந்து நிதி திரட்டது பத்தி அவங்க வந்து ஒன்றும் சொல்லலை. அவங்க அப்படி எல்லாரும் கொடுக்குறோம் அப்படின்னாங்க. அந்த நிதி திரட்டுவதற்கு ஏதாவது என்ன வழி இல்லைன்னா அவர் மனமும் வந்து கொடுத்தது தானா,
இல்ல அரசாங்கத்துல கேட்டா ஏதாவது கொடுக்குறாங்களா? அது அது ஒண்ணும். அப்புறம் சிறுவர்கள், இளைஞர்களை திருக்குறள் முனைந்து கற்கவும், கற்பிக்க பயிற்சிகள் ஏதாவது நடத்துறாங்க? அவர் சொன்னாங்க அந்த மாரி டான்ஸ் அதெல்லாம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா ரெகுலராக முறைப்படி அந்த பயிற்சி வகுப்புகள் மாதிரி இல்லைன்னா முற்றோதல் மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டே இருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டா தெரியும். அவ்வளவுதான். சொல்லுங்க. அதை பத்தி சொன்னா ஐயா தெரியும். ஐயா வணக்கம். ஆமா ஐயா வணக்கம். முற்றோதல் நீங்க சொன்ன மாதிரி முற்றோதல் நிகழ்வு நடத்துறோம். ஒவ்வொரு முறை வந்த உடனே பத்மநாபன் அப்படின்றவரு முற்றோதல் நடத்துவார். அந்த நிகழ்வு அப்படியே தொடர்ந்து திருக்குறள்ல ஒரு 5 அதிகாரம் இல்லைன்னா 4 அதிகாரம் குறைஞ்சபட்சம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு வரலாம் முற்றோதல் நிகழ்வு நடைபெறும். வந்த உடனே நிகழ்ச்சியில அதான் துவக்கமே. அதுக்கப்புறம் தான் திருக்குறள் சார்ந்த இசை. இப்போ அம்மா பாடினார்களே காசிக்கு அம்மா, அது போலவே இசைப்பார்கள். அதுக்கப்புறம் நிகழ்வு ஆரம்பிக்கும். நிதி என்று எதுவுமே அரசாங்கத்திடம் கேட்டு பெறுவது இல்லை. கொடுப்பது அது யார்கிட்ட கேட்க வேண்டும், முறைப்படி கேட்டும் அது கிடைப்பது இல்லை. அதனால நிதி என்பது யாருமே கொடுப்பது இல்லை. நாங்களே எங்களால் இணைந்த அளவுக்கு என்னென்ன நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டுமோ தலைவர்கள், துணைத் தலைவர்கள் இணைந்து இருந்து இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம செயல்படுத்துவோம் அப்படின்னு நம்மால உறுதி செய்து நாங்களே மனமோந்து செய்யக்கூடியதுதான். மற்றபடி நிதி எதுவும் அரசாங்க வழியிலிருந்து கிடைப்பது இல்லை. உறுப்பினர்கள் சில பேரும் மனமோந்து தருவார்கள். நாங்கள் இந்த சங்கத்துக்கு இந்த முறை ஆண்டு விழாக்கு என்னால் முடிஞ்சதை செய்யறேன் அப்படின்னு உறுப்பினர்கள் சில பேர் முன் வருகிறது உண்டு. அந்த மாதிரிலாம் நடந்து கொண்டு செல்கிறது. யாரையும் கட்டாயப்படுத்துவது இல்லை இல்லை இல்லை. எல்லோரும் மனமோந்து தந்தால் ஈத்துவக்கும் இன்பம் என்ற ஒன்று உண்டு. அந்த ஈத்துவக்கும் இன்பம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் வழங்கலாம், பெறலாம். கேட்டால் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், திட்டங்கள் திறக்கப்படும் என்பது போல மனமோந்து தரக்கூடியது. மனமோந்த உள்ளங்களை வரவேற்றுக் கொள்வோம். அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. ஆனா நிகழ்வுகள் இனிதாக நடக்கப்பட வேண்டும் என்ற காரணம் ஒன்றே ஒன்று, குறிக்கோள். அது ஒன்று. அருமை ஈஸ்வரி அம்மா அவர்களே, நல்ல கோபால ஐயாவை கேட்ட தமிழ்நாட்டில் இல்ல இளைஞர் சொல்லுங்க. இல்ல இளைஞர்களை ஈடுபடுத்த அவர்களுடைய ஏதாவது ஒரு என்ன முயற்சி மேற்கொள்றீங்க? சொல்லுங்க. இளைஞர்களை அதிகமா ஈடுபடுத்த மாணவர்கள் தான். மாணவர்களை வரவேற்கின்றோம். இளைஞர்கள் கூட்டத்துக்கு வருகிறார்கள். அவர்கள் தனிப்பட்டவர்கள் உட்கார்கள். நாங்கள் பேச்சு ஆற்றல் உடையவர்கள், எங்களுக்கு பேச வாய்ப்பு தாருங்கள் அப்படின்னு கேட்கிறார்கள். கேட்கின்ற போது தயார் செய்து கொண்டு வந்து பேசுங்கள் தயவு செய்து. ஏன் என்று கேட்டால், தயார்படுத்தாமல் குரல் ஒன்று சொல்லி இருக்கோம், நீ வேறொன்று பொருள் கொண்டு வேற எதையாவது திணித்து கொண்டு அரசியல் சம்பந்தப்பட்ட கருத்துக்கள், திரைப்படம் சார்ந்த கருத்துக்கள் நுழைத்தல் கூடாது. அதனால திட்டமிட்டு கொண்டு வந்தால் இளைஞர்கள் வாய்ப்பு அளிக்கப்படும் என்று சொல்லி 1 மாதம் அவர்களுக்கு பயிற்சி வழங்கும்படி சொல்லி மறுமாதம் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்குவது உண்டு. ஏனென்று கொண்டால் வாய்ப்பு இல்லை என்று சொன்னால் அவர்கள் உள்ளம் வேதனைப்படும். அப்புறம் ஒரு இளைஞன் இன்னொரு இளைஞன் சொல்லுவான், பிரச்சனைகள் உருவாகக்கூடும் என்று சொல்லி வாய்ப்பு வழங்குவது உண்டு. அவர்கள் செயல்படுத்துவதற்கு திட்டமிட்டு வருவார். நாங்களே கூட எழுதி தருவோம். இந்த கருத்துக்கள் பேசப்பா, இது உனக்கு ஏற்றதாக இருக்கும், இந்த கருத்து இந்த முறை சொல்லவில்லை, அதை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரத்தை கொடுத்து அந்த அதிகாரத்தில் கூடிய கருத்துக்களை நாங்கள் எழுதி தருவது உண்டு. இப்போ ஊழல் அந்த மாதிரி சில கருத்துக்கள்லாம் வழங்குவது உண்டு. அதுபோல மாணவர்கள், இளைஞர்கள் எல்லாம் பங்கு கொள்வது. பெண்கள் தனிப்பட்ட முறை, ஆடவர்கள் தனிப்பட்ட முறை. பெண்களுக்கும் அதே போல தனிப்பட்ட பரிசுகள், ஆடவர்களுக்கு தனிப்பட்ட பரிசுகள். இப்படி பரிசுகள்ல கூட வேறுபட்ட நிலையில 1, 2, 3 நிலைகள் பரிசுகள் வழங்கப்படும். மகிழ்ச்சி. இப்பமா நீங்க மாதத்துக்கு 1 நாள் நடத்துறீங்க. அது காலையிலன்னு சொன்னீங்க. எவ்வளவு எந்த நேரம், எவ்வளவு நேரம் நடத்துறீங்க? ஞாயிற்றுக்கிழமையா சனிக்கிழமையா? ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 1 மணி வரை. மகிழ்ச்சி. காலை 9:30 1 மணி வரை முதல் ஞாயிற்றுக்கிழமை, அப்படியா? இது ஆனா அந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு இளைஞர்கள் வராங்க, மாணவர்களை வரவழைக்கிறீங்க. அது நல்ல ஆர்வத்தோட வராங்க. பாராட்டு. ரொம்ப மகிழ்ச்சியம்மா. நாங்க ரொம்ப ஊக்கப்படுத்துறோம். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் மூலமாக உங்களுக்கு எந்தெந்த வகையில நாங்க உதவ முடியுமோ அதுவும் கண்டிப்பா உதவுவோம், நிச்சயமா. ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ வாசுகி கண்ணப்பன் அவர்கள் சொல்லுங்க, பேசுங்க. சிங்கப்பூர்ல இருந்து பேசுறாங்க. உண்மையிலே இன்னைக்குதான் அவங்கள பூரணமா தெரிஞ்சுக்க முடிஞ்சது. என்னை பொறுத்தளவுல அனைத்து இந்திய தமிழ் எழுத்தாளர் சங்கத்துல அவங்கள கண்டு நான் ரொம்ப வியந்திருக்கிறேன். ஏன்னா போராடி அதுல சான்றோர் சந்திப்புன்னு ஒன்னை ஏற்படுத்தி ஒவ்வொரு நிகழ்விலையும் ஒரு சான்றோரை பத்தி பேச வச்ச அந்த பெருமை இவருக்கும் இன்னொருத்தர்
சாண்டில்யன் அவர் அவர் 2 பேரும் தான் இதை உருவாக்குனாங்க. அப்பவே நான் ரொம்ப வியந்து போவேன். அவ்வளவு ஈடுபாடோட அங்க பேசி எல்லாரையும் ஈர்த்து அவங்கள அதுக்கான செலவை கூட சமயத்துல பல முறை அவங்க எடுத்திருக்கிறாங்க. அந்த வகையில ரொம்ப முயற்சியும் அதற்கான உழைப்பும் எந்த என்ன சொல்லி பாராட்டி பூரணம் அடைய முடியாது. அந்த வகையில் தான் எனக்கு அறிமுகம். ஆனால் இன்று அந்த அவர்கள் அடையாறு திருக்குறள் அந்த சங்கத்தின் மூலமாக எப்பேற்பட்ட பணிகளை செய்து கொண்டு வருகின்றார்கள் என்று நினைக்கும் பொழுது உண்மையில் வியந்து போனேன். அதுவும் மிகவும் குறிப்பாக எந்தவித பலனையும் எதிர்பார்க்காமல், யாருடையும் ஒரு வரவை எதிர்பார்க்காமல், தொடர்ந்து பெரியவர்களையும் சரி, மக்களையும் சரி, மாணவர்களையும் சரி திருக்குறள் வழியில் வழி நடத்தி வருகிறார்கள் என்கின்ற போது அவர்களை மனதார பாராட்டுகின்றேன். தங்களை இந்த மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தில் பேச வைத்த அளவில் இன்று உங்களை அறிந்து கொள்ள அருமையான வாய்ப்பினை தந்த மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்திற்கு என் மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும், நீங்கள் தொடர்ந்து எங்கள் அமைப்பிலும் எந்த வகையிலும் எங்களோடு ஈடுபடலாம். நாங்களும் தங்கள் அமைப்பிற்கு வேண்டிய உதவிகளை செய்ய காத்திருக்கின்றோம். அனைவரும் நீங்க சொன்னீங்களே குறிக்கோள் ஒன்று என்று, எல்லாரும் ஒன்றிணைந்து நல்ல வழியில் வாழ்வதற்கான வழியைத்தான் திருவள்ளுவர் கூறியிருக்கின்றார். அந்த வகையில் நாம் அனைவரும் இணைந்து ஒரு நல்ல சமுதாயத்தை, குறிப்பாக வளரும் சமுதாயத்தை உருவாக்குவோம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. அவர்களுக்கே உரிய பாணியில் மிக அருமையாக சொல்லி இருக்கிறார்கள். இப்ப கருப்பசாமி அவர்கள், இவர் டிஎஸ்பி, மிகுந்த ஆர்வமுடையவர், நல்ல கவிஞர். அவர் எழுதின ஒரு சிடிக்கு ஒரு, அதாவது அற்புதமான அந்த நாட்டிய நிகழ்ச்சியை ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட், இப்ப அவரெல்லாம் நீங்க கூப்பிடுங்க, உங்க இதுல வந்து பேச வைங்க. ஜேவி கருப்பசாமின்னு ஃபார்மர் டிஎஸ்பி, அவர் உழைப்பால் உயர்ந்த உத்தமர். வாங்க கருப்பசாமி ஐயா, உங்க முகத்தை காட்டுங்க, பேசுங்க. முகம் தெரியுதுங்களாங்க? வணக்கம். முகம் தெரியலையே, தெரிஞ்சா நான் சொல்ல மாட்டேனே. வாங்க. லைட் இல்ல வெளிச்சத்தை. சரி, பரவாயில்ல, வாங்க வாங்க, நீங்க பேசுங்க. நோ ப்ராப்ளம், சும்மா சொன்ன ஜஸ்ட் பேசுங்க. வாய்ப்புக்கு நன்றிங்க, வணக்கம். இந்த நிகழ்ச்சியை வந்து அற்புதமான திருக்குறள் வாழ்த்து பாடி கேக்குதுங்களாயா? கப்சாமி, உங்க லைட் போடணுங்கிறாங்க. அதாவது உங்க முகத்துல லைட் தெரியல, அல்லது நீங்க திருப்புங்க உங்க கம்ப்யூட்டர்ல. இப்ப தெரியும் நினைக்கிறேன். ஐயா தெரியுதுங்களா? கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? ஓகே. ஓகே. இந்த திருக்குறள் வாழ்த்து பாடுனதுல இருந்து காணொலி நிகழ்ச்சியை தயார் பண்ணி அனுப்பின ஐயா கருணாநிதி இணையர்கள் அவர்களுக்கும் சரி, வரவேற்புரை வழங்கிய, தலைமை உரை வழங்கிய, அறிமுக உரை, சிறப்புரை, நன்றி உரை இனிமே வழங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் வணக்கம், நன்றி. இப்போ இவங்க அம்மா வந்து ரொம்ப யதார்த்தமா கேஷுவலா பேசுறாங்க மாதிரி நல்லா பேசினாங்க. அந்த திருக்குறள் வழியில் வாழ்ந்து வழிகாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்களை எடுத்துக்கலாம். ரொம்ப சிறப்பாக பேசினாங்க. அந்த ஒரு 4-5 திருக்குறள்களை, ஈதல் இசைப்பட வாழ்தல், உலகத்தோடு ஒட்ட ஒழுகல், உலகற்றும் கல்லாதார், அப்படி நல்ல அருமையான ஒரு அப்படி, அதாவது பேசுறத யாருக்கும் கேட்டு புரிந்து கொள்ளும் அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்களுடைய நோக்கம், அதாவது என்ன கவிஞர்களை, எழுத்தாளர்களை, பேச்சாளர்களை, நடிகர்களை, நாட்டிய எல்லாமே ஒரு பயிற்சி கொடுக்கக்கூடிய முகத்தான் அவங்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. அவங்களுக்கு வந்து ரொம்ப பாராட்டுக்கள். அவங்களுடைய சேவை இந்த நாட்டுக்கு தேவை. இது இல்லாமல் மருத்துவ சேவை, தேவைப்படுவோருக்கு பொருளுதவியெல்லாம் செய்கிறது மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பாராட்டுறேன் சார். வாழ்த்துக்கள். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி, வணக்கம் ஐயா. ஐயா கேட்கலையோ நான் பேசுனது? வணக்கம் ஐயா, வணக்கம். கேட்கலையா?
சரி சரி. ஐயா கேக்குதா? அம்மா பாராட்டுகள்மா, வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா பேசுனீங்கம்மா, ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. வாழ்த்துக்கள். சாப்பிட்டு சொல்லுங்க. பவர் ஃபெயில்யூர், மின்சார தடை காரணமாகத்தான் நிகழ்ச்சியில இடையே ஏற்பட்டது. நாங்க வானொலியில சொல்லுவோம், எதிர்பாராத காரணத்தால் ஏற்பட்ட மின் தடங்களுக்கு வருந்துகிறோம்னா. அப்பதான் என்ன பண்ணாங்க, ஒரு குமுதமோ ஆனந்த விடன் பத்திரிகையில மின்சார தடை ஏற்பட்டதுக்கு நீங்க ஏன் வருத்தப்படணும்னாங்க. உடனே அதுல இருந்து என்ன பண்ணோம், மின்சார தடை ஏற்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் அப்படின்னு சொன்னோம். தெரியுமா? அனௌன்ஸ்மெண்ட்ல முதல் கிட்டத்தட்ட பின்னால, இந்த நான் சொல்றது என்னுடைய முதல் 20 ஆண்டு அனுபவத்துல தடைகளுக்கு வருந்துகிறோம். இப்ப வானொலிக்காரங்க வருந்தியே இழைச்சு போயிட்டாம்பாங்க. அது ஒரு வசதி உண்டு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இது வந்த உடனே தெரிவித்துக் கொள்கிறோம் சொன்னோம். அது மாதிரி மின்சார தடை காரணமாக நிகழ்ச்சியில் தடை ஏற்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்ப வாங்க கருப்புசாமி அவர்களே, நான் அதுதான் சொன்னேன். ஏன்னா இந்த நிகழ்ச்சியில பங்கெடுக்கிற எல்லாரும் இப்ப பாருங்க, கோபாலன் ஐயாவை ரொம்ப பாராட்டுவேன். அவர் தான் எனக்கு வழிகாட்டி. அவர் எந்த நிகழ்ச்சியோ அதுக்கு தகுந்த பேக்ரவுண்டோட வருவார். செல்வராணி செல்வம், அதே மாதிரி சந்தானம், இப்ப எல்லாருமே இப்படி ஆகுறாங்க. அது மாதிரி கருப்புசாமி அவர்களே அவருக்கு வரல, காணும். இப்ப சந்தானம் உங்க கருத்தை சொல்லுங்க. அதுக்கப்புறம் பெரியண்ணனை கூப்பிடுவோம். சந்தானம் அன்மியூட் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. நீங்களே அன்மியூட் பண்ணிக்கலாம், அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சந்தானம் அன்மியூட் பண்ணுங்க உங்க இல்ல அன்மியூட் பண்ணுங்க. நான் பண்ண வேண்டாம், வரேன். நான் பண்ற வரலையே, சாட்னு வருது. பேசுங்க. சாட் வராது. நீங்க அன்மியூட் பண்ண முடியுமான்னு பாருங்க. பண்ண முடியல இல்ல? சரி, கோபாலன் அவர்கள் வாங்க, பேசுறீங்களா? சொல்லுங்க. இல்ல இப்போ ஏன்னா அங்க அன்மியூட் பண்ண முடியல. பூங்கோதை, பூங்கோதை முடியும், வாங்க லைன்ல வாங்க. வரலையா? ஏன் எனக்கும் தெரியலையே. வரேன், unrecognized. அவங்களுக்கு கரெக்டா இருக்கு. இங்க மற்ற இது என்னதுல இருந்து அன்மியூட் பண்ண முடியல. சரி, பரவாயில்ல. அடுத்தது பூங்கோதை, பேச முடியுமா பாருங்க. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு வாங்க. கிடைக்கல இல்ல? சரி, நான் இன்னொன்னு பண்றேன். பார்ட்டிசிபென்ட்ஸ்ல உள்ள அன்மியூட்டை எடுத்துடுறேன். மியூட் ஆல். இப்ப பேசலாம். இப்ப அன்மியூட் பண்ணுங்க. கிடைச்சிருச்சு. நான் பேசுவேன். பேசுங்க பேசுங்க.
அனைவருக்கும் உம். வணக்கம். உரையாக இருந்தது. முனைவர் ஈஸ்வரி அம்மா அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. இன்று அனைவருக்கும் நாளை கொண்டாடப் போகும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய உரையை குறித்து சொல்வதென்றால், மிக நீண்ட பாரம்பரியம் உள்ள ஒரு கழகத்தில் மதுரை 1941 மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தொடங்கப்பட்டது. மதுரை திருவள்ளுவர் கழகம். அந்த கழகத்தின் பொருளாளர் பொறுப்பாளர் நான் தான் அம்மா. கிட்டத்தட்ட 85 ஆண்டுகளாக வள்ளுவம் பரப்பும் பணியை வருடம் 365 நாளும் விடாது நாங்கள் தொடர்ந்து செய்து வருகிறோம். சமீபத்தில் ஏற்பட்ட கொரோனா சமயத்தில் கூட மீனாட்சி அம்மன் போயிட்டு இருந்தது. வீட்டிலிருந்தே அதை இணையத்திலிருந்து அதை நான் செய்து வந்தேன் அம்மா. அந்த வகையில் நாங்கள் தொடர்ந்து வள்ளுவம் பரப்பும் பணியை செய்து வருகிறோம். கோபாலன் ஐயா சொன்னது போல முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்று அழகாக இரு பொருள்படும்படி அடையாரையும் குறிப்பிட்டார்கள், இகழ்ச்சி அடையார் என்று சொன்னார்கள். அவர்கள் அளவுக்கு எனக்கு அனுபவம் வயதும் இல்லாததால் உங்களை வாழ்த்தி வணங்குகிறேன் அம்மா. மிக நல்ல சேவைகள். நீங்க சொன்னது போல குரலோடு இணைந்து பல பணிகள் சேவை செய்து வருகிறீர்கள். இது அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது. மதிப்பிற்குரிய முனைவர் கலைமாமணி சேகனை அவர்கள் கருணையால் தான் இது போன்ற அமைப்புகள் நாட்டில் எத்தனையோ முடங்கி கிடக்கிறது. அதெல்லாம் வெளிச்சத்துக்கு வந்தது காரணமே ஐயாவுடைய சீரிய முயற்சியால் தான். இன்னும் பல கழகங்கள் பல ஊர்களில் தொடர்ந்து வள்ளுவம் வெளியில விளம்பரமே இல்லாமல் அவர்கள் நல்ல சேவை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அவர் ஒவ்வொருவர்களையும் வெளி உலகத்துக்கு கொண்டு இணையத்து மூலமாக கொண்டு அவர்களுடைய சேவையை அனைவரும் அறியும்படி செய்யக்கூடிய பணிகளை நமது கலைமாமணி சேயோனை அவர்கள் செய்து வருகிறார்கள். அவர்களுக்கும் நன்றி. இன்னொன்று சொல்ல போறேன். அதாவது தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாக திருக்குறள் பணிகள் என்று முதல்வர் அவர்கள் தனியாக ஒரு ஊக்கம் கொடுத்து ஒரு பணிகள் ஒன்று தொடங்கினார்கள். அது மதுரை மாவட்டத்தில் தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் அவர்களால் தொடங்கப்பட்டது. அந்த தொடக்க விழாவில் நானும் கலந்து கொண்டேன். நான் அழைத்திருந்தார்கள். எல்லா பிள்ளைகளுக்கும் 30 வாரம் தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10 மணி முதல் 12 மணி வரை நடக்கிறது. இதுவரை நான் 2 வகுப்புகள் எடுத்திருக்கிறேன். நம்ம 2 வகுப்புகளும் குழந்தைகளுக்கு திருக்குறள் மூலமாக கதை சொல்லி வாரம் ஞாயிற்றுக்கிழமை குழந்தைகளுக்கு எளிதில் புரியும்படி குரலோடு சேர்ந்த ஒரு கதைகளை சொல்லி 5 குரல்கள் மட்டும் எடுத்து அந்த 5 குரலுக்கு உண்டான கதைகளை சொல்லி குழந்தைகளுக்கு குரலை பரப்பும் பணிகளை தமிழக அரசு மிக சிறப்பாக முன்னெடுக்கிறது. அந்த வகையில் மதுரை மாவட்ட சார்பாக முதல் 2 வகுப்பை நான் தான் எடுத்தேன் என்பதை உங்கள் அனைவரும் அறிய நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு எனது பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் அம்மா. மீண்டும் இந்த வாய்ப்பை வழங்கிய எனக்கு செய்யோனை அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் அம்மா. மகிழ்ச்சி, நல்லா சொன்னீங்க. அடுத்து பெரியண்ணன் என்னாச்சு? இணையல போயிட்டாரு. பூம்போதை அவர்கள் வாங்க, அன்மியூட் பண்ணிட்டு வாங்க. உங்களால முடியும், இப்ப அன்மியூட் பண்ணலாம். அனைவருக்கும் வணக்கம். ஈஸ்வரி அம்மையார் அவரோட நான் இணைந்து பணியாற்றி இருக்கிறேன். அவருடைய எனக்கும் அவருக்கும் உண்டான ஒரு நட்பு ரொம்ப பெரியது. அவருடைய மூத்த சகோதரி போல அவர்கள். அம்மையார் அவர்களை நீண்ட நாட்களுக்கு பிறகு நான் இன்று இணையத்தின் வழியாக தான் அவரை சந்தித்திருக்கின்றேன். ஏன்னா தொடர்ந்து சந்தித்து கொண்டிருந்தோம். இடையில அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. அவங்கள பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாலும் பார்க்க முடியாம இருந்தது. ஆனா இன்னைக்கு அவங்களுடைய பார்த்ததோடு மட்டுமல்லாம பேச்சை கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைச்சது. அதனால இன்னைக்கு சேயோன் ஐயா அவர்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் ஈஸ்வரி அம்மையார் நான் பார்க்குறேன். அதனால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அவங்க எப்படி பேசுவாங்க, என்னெல்லாம் செய்வாங்க அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். அனைத்து இந்திய தமிழ் எழுத்தாளர்களுடைய சங்கத்துல தான் அவங்கள நான் சந்திச்சேன். அங்க அவங்க சொல்லுவாங்க, அதாவது ஈதல் இசைப்பட வாழ்தல் அப்படிங்கும்போது ஒவ்வொரு நிகழ்ச்சிக்குமே ஏதாவது ஒரு வகையில அவங்க பொருளுதவி, அவங்களுடைய உடல் உழைப்பு எல்லாத்தையும் செய்வாங்க. அதுபோல நிறைய தொகுப்பு நூல்கள் உருவாகுறதுக்கு அங்க கருத்தரங்கங்கள், தொகுப்பு நூல்கள் உருவாகிறதுல காரணமா இருந்து எல்லாரையும் வழி நடத்தி அரவணைச்சு போயிருக்காங்க. உழவே துணையினர் கவிதை நூல் அவங்க தொகுப்பு நூல் எழுதிட்டு இருக்காங்க. அதுபோல இலக்கியத்தில் ஆன்மீகம் அப்படிங்கிற அந்த தொகுப்பு நூல், இது மாதிரி நிறைய பணிகளை இலக்கியத்திற்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு தங்களுடைய அந்த அதுவும் பணி நிறைவுக்கு பிறகு நிறைய பண்ணியிருக்காங்க. அவங்களோட நான் இணைஞ்சு இப்ப பயணிச்சிருக்கேன் அப்படிங்கிறது ரொம்ப பெருமையா நான் இங்க சொல்லிக்கிறேன். அதனால அம்மையாரை சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி. அம்மா, உங்களை நீங்க இது இன்னைக்கு இதை பேசுறது கேட்கறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதனால நான் உங்களை நேர்ல சந்திக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். அடையாறு திருக்குறள் அப்படிங்கிற அந்த இது தொடங்குனது எல்லாமே எனக்கு தெரிந்திருந்தாலும் கூட அடையாறு பகுதியில நான் நிறைய ஆண்டுகள் இருந்திருக்கேன். ஆனா என்னவோ தெரியல, அங்க எனக்கு போறதுக்கு உண்டான அந்த நேரம் வாய்க்கவே இல்லை. அதுக்கு பல காரணங்கள். அப்போ நிறைய எனக்கு வேலை சுமை காரணமாக அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் எனக்கு நேரம் கிடைக்கும். அந்த அந்த நேரம் என்னால அதை ஒதுக்க முடியாத அளவுக்கு அந்த காலை நேரம் இருந்துரும். பிள்ளைங்கள்லாம் சின்ன ஆமா பிள்ளைங்கள்லாம் சின்னதா இருந்தாங்க அப்ப.
அதனால அந்த பாரத் பள்ளிக்கூடத்துக்கு பின்னாடி தான் அந்த காமராஜர் அதுல வந்து நடக்கிறது தெரியும், என்னென்ன நடக்குதுன்னு தெரியும், எல்லாமே தெரியும். ஆனா போகணும்னு நினைச்சா போக முடியாத ஒரு சூழல். ஆனா இனிமேல் வந்து கொஞ்சம் போறதுக்கு நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க தலைவர் அப்படிங்கிறது ஏன்னா அவங்க வந்து பொறுப்புல இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா தலைவர் அப்படிங்கிறது வந்து இப்பதான் நான் வந்து அவங்க அந்த இது ஏன்னா ஈசு ஐயா தான் தலைவரா இருந்தாங்க. அம்மையார் வந்து அதுல முக்கிய பொறுப்புல இருந்தாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனா இப்ப தலைவரா இருக்காங்க அப்படிங்கிறது அம்மையார் இன்னைக்கு சொல்லி தான் எனக்கே தெரியுது. ஏன்னா இடையில நாங்க ரொம்ப நாள் சந்திக்காதனால, அம்மா உங்களுக்கு என்னுடைய இதன் மூலமாக நீங்க தலைவரா அந்த அடையாறு ஏன்னா அடையாறுங்கிறது என்னால மறக்க முடியாது. ஏன்னா நான் 30 ஆண்டுகள் அடையாறு பகுதியில தான் இருந்தேன். அதே பகுதியில நீங்க எங்க நடத்திட்டு இருக்கீங்களோ அதே பகுதியில இருந்தேன். அதனால அந்த பகுதியில இருந்ததுனால அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே எனக்கு தெரியும். நடத்திட்டு இருக்கிறது தெரியும். உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு இது கிடைக்கணும் அப்படின்னு இறைவனை வேண்டிக்கிட்டு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சு இந்த நிகழ்ச்சியில எனக்கு ஒரு நல்லதொரு வாய்ப்பு நல்கிய கலைமாமணி சேவரத்ன ஐயா அவர்களுக்கு அது செய்யோன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை, நல்லா சொன்னாங்க பூங்கோதை. நீங்க இனிமேல் போகலாம். ஏன்னா இப்ப வந்து ஏன்னா அவங்க இருக்காங்க. நான் எல்லா அன்பர்களையும் சொல்வேன், எல்லா அமைப்புகளோட ஒருத்தர் போகணும். அது ஒரு திறந்த மனதோடு இருக்கணும். நம்மளுடைய நோக்கம் என்ன? திருக்குறளை மாணவர்கள் மத்தியில இந்த சமுதாயம் திருக்குறள் நெறி சமுதாயமாக மாற வேண்டும். அப்படின்னா ஊழலற்ற சமுதாயமாக மாறணும். அன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு செய்தி வந்திருக்குது. அந்த மாணவர்களுக்கு மாநில கல்லூரி விடுதியில சரியான உணவுகள் வழங்கப்படலையே, அந்த கட்டடங்கள் இன்னும் இடிந்து போற மாதிரி இருக்கிறது. ஏன்? நினைத்து பாருங்கள். எதற்கு? யார் பொறுப்பு? எதனால இந்த நிலை வருகிறது? ஒரு பெரிய 150க்கு மேல கிட்டத்தட்ட 200 ஆண்டே எட்ட போகிறது. அந்த கல்லூரியை நம்மளால ஒரு புதுப்பிப்பதற்கு நமக்கு நிதி கிடையாதா? நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அதனுடைய மாணவர்களே நினைத்தாலே அதை கட்டி முடிச்சிடலாம். பழைய முன்னாள் மாணவர்கள் நினைத்தாலே முடித்து விடலாம். நோபல் பரிசு பெற்றவர்கள் பயின்று இருக்கிறார்கள். அங்கே எண்ணி பாருங்கள். அங்குள்ள விடுதியில உணவு சரியா இல்லைன்னு சொல்லும்போது மனது வேதனைப்படுகிறது. எவனொருவன் சமுதாயத்தை கண்டு அழுகிறானோ அவன் தான் கவிஞன் என்பார்கள். சமுதாயத்தில் கூழுக்கு பற்பலர் வாடவும் சிற்சிலர் கொள்ளையடிப்பதும் நீதியோ புகி வாழ்வதுதான் என்ற தேதியோன்னு பாவேந்தர் பாரதிதாசன் பாடினா. அதைத்தான் நினைக்க தெரியுது. ஏன்னா நினைத்து பார்க்க தூண்டுகிறது. அதனால திருக்குறள் நெறி சமுதாயம் அது மலரணும். அதற்கு எல்லா அமைப்புகளும் ஒன்று சேரணும். இன்னொன்னுமா, இந்த ஃபெடரேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் திருக்குறள் ஃபோரம், அதுதான் பேரு. அப்படின்னா பன்னாட்டு திருக்குறள் இணையம். அதை நாங்கள் ஒரு லைன்ஸ் கிளப் மாதிரி கொண்டு வரணும்னு எண்ணுகிறோம். நீங்கள்லாம் அதுக்கு துணையா இருக்கலாம். அது என்ன நோக்கம்? இப்ப நீங்க சொன்னீங்களா, நாங்க யார்ட்டையும் கேட்பதில்லை, கொடுப்போம்னு. அந்த நிலை மாறணும். அதுதான் என்னுடைய நோக்கமும் கூட. அதாவது இன்னைக்கு லைன்ஸ் கிளப்பை போய் யாராச்சும், நான் லைன்ஸ் கிளப்ல மெம்பர்ஸ் இருப்பாங்க. யாரு? வசதி படைத்தவர்கள் எல்லாரையும் ஒருங்கிணைத்து அந்த பணத்தை வாங்கி அவர்களிடமிருந்து நன்கொடையை வாங்கி வசதி இல்லாதவர்களுக்கு கொடுக்குறாங்க. இதுதான் அவங்களுடைய தீம். அதே பணியை ஏன் திருக்குறள் அமைப்புகள் செய்யக்கூடாது? அதை செய்ய முடியும். அதுதான் இந்த ஃபெடரேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் திருக்குறள் ஃபோரம். சரியா? இதற்கு நாங்கள் சில சட்டத்திட்டத்தெல்லாம் உருவாக்கிக்கிட்டு இருக்கேன். அநேகமா இன்னொரு ஓரிரு மாதத்துல முழு இதோட வரும். அதுல நீங்கள்லாம் மெம்பர் ஆகி, நீங்கன்னா எல்லா அமைப்புகளும் அதுல மெம்பர் தான். அந்த அமைப்பில் உள்ள ஒவ்வொருவரும் முக்கியமானவர்கள் எல்லாம் இணைத்து எந்த ஒரு இப்போ ஒரு பிளட் ஒரு ஹார்ட் பேஷண்டா, அதாவது ஃபெடரேஷன் ஆஃப் ஃபிட்னாலே என்ன அர்த்தம்? தகுதின்னு அர்த்தம். தகுதி மிகுதி படைத்தவர்கள் அதில் இருத்தல் வேண்டும். அது எது? ஃபெடரேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் திருக்குறள் ஃபோரம்னு போட்டோம், அமைப்பு. அதனால அந்த அமைப்பு வந்து ஒரு பெரிய வலுவான அமைப்பா வந்துட்டா அந்த வாடிக்கொண்டிருக்கின்ற உள்ளங்களுக்கெல்லாம் உணவு கொடுக்கலாம். படிக்க இயலவில்லை என்று சொல்லுகின்ற மாணவர்களுக்கெல்லாம் கல்வி தொகை வழங்கி படிக்க வைக்கலாம். ஒரு அரிமா சங்கம் 100 ஆண்டுகள் கூட 100 ஆண்டுகளா செயல்படுது. ஆனா 2500 ஆண்டுகளுக்கு 2200 ஆண்டுகளுக்கு முன்னால திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அப்ப நினைத்து பாருங்கள். அப்ப நம்ம எவ்வளவு பெருமையோடு அதை கொண்டு வரணும். இன்னைக்கு மில்லியன்ஸ் கணக்கில் லைன்ஸ் கிளப்ல மெம்பர். ஏன் இந்த ஃபிட்ல மெம்பர் ஆகக்கூடாது? ஆகலாம்ல. ஃபிட்னு அதுக்காக தான் நீங்க அதனுடைய லோகோலாம் நீங்க பாக்குறீங்க. அருமையான லோகோ. மணிப்பூர்ல கூட, மணிப்பூர்ல அவங்க என்ன ஏதுன்னு விசாரிச்சாங்க. அதனால
Federation of International Tirukural Forum is one of the branches of Thiruvalluvar Chair, which is available in Tamil Nadu Open University. அதான் அதனால என்று சொல்லி இந்த உங்க திருக்குறள் பேரவையில நான் பேசியிருக்கேன். நான் வந்து பேசியிருக்கேன். அரங்கநாயகியா இருக்கும்போது பேசியிருக்கேன். 2-3 முறை பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். வந்து பல்வேறு தலைமைகளுக்கு நடுவில் நான் எப்போ என்ன கூப்பிடுறாங்களோ அப்பெல்லாம் வந்து நான் பேசியிருக்கேன். நான் பார்த்துருக்கிறேன். அந்த பள்ளிக்கும் வந்திருக்கிறேன். நீங்கள் ஒரு பள்ளியில் வைத்து நடத்துறதுனால அந்த பள்ளிக்கும் நம்ம சில காரியங்கள் நம்ம செய்யலாம். நான் வந்து செப்டம்பர் முதல் வாரத்தில் நாங்கள் இருப்பேன். அப்போ நம்ம நேரில் வந்து சந்திக்கிறேன். சந்தித்து மகிழ்வோம். உங்களுடைய தொண்டு இதனுடைய நோக்கமே இந்த மாதிரி இது 33 அமைப்புகள் 90 நூற்றாண்டை எட்டிய தென்காசி, அதனை அடுத்து வந்த மதுரை திருவள்ளுவர் கழகம், அதுல இருந்தா பொருளாளரே நமக்கு பழக்கம். அதனால இவங்க எல்லாரையும் நம்ம இணைச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் உங்களுக்கு ஏதேனும் தெரிந்த திருவள்ளுவர் சங்கங்கள் இருந்தால் எங்களுக்கு சொல்லுங்கள். அதே மாதிரி சந்தானம் வேற எங்கெங்கெல்லாம் நீங்க போறீங்களோ அங்கெங்கெல்லாம் திருக்குறள் அமைப்புகள் இருந்தால் அதனுடைய அட்ரஸ், அதனுடைய செயலாளர், தலைவரை கூப்பிடுங்க. அவங்கள வச்சு பேச சொல்லுவோம். அவர்களை ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன். பெரியண்ணன் வாருங்கள். அனைத்து இந்திய நீங்க என்ன அறிவியல் பூங்கா வாசகர் ஆகல? ஏன் இப்படி? பெரியண்ணனை கேட்கிறேன். அனைத்து இந்திய எழுத்தாளர் சங்க தலைவர் அல்லவா? உடனடியாக வாசகராகுங்கள். இணைப்பை உங்களுக்கு அனுப்புவேன். சரியா? 1 வாங்க. இப்ப நீங்க உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. நீங்க தான் முக்கியமான ஆளு. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. பெரியண்ணன் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க ஐயா. உங்க மைக்க அன்மியூட் பண்ணுங்க. உங்க மைக்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. உங்க மைக்க அன்மியூட் பண்ணுங்க. கம்ப்யூட்டர்ல அல்லது உங்க இதுல மொபைல்ல இருந்தீங்கன்னா அன்மியூட் அப்படின்னு இருக்கும். அதை பண்ணுங்க. சுவிட்ச் ஆன் பண்ணுங்க. உங்க மைக்க அன்மியூட் பண்ணுங்க சாமி. பண்ணிட்டு பேசுங்க. நீங்க பேசலாம். உங்களுக்கு நான் உங்களை அப்பயே தேடினேன். உங்களோட இணைப்பு கிடைக்கல. நீங்க முதல்ல இருந்தீங்க. சரி, 2 பேரை பேச வச்சுட்டு உங்களை ஏன்னா நீங்க அப்பதான் வந்தீங்க. பேசுங்க. இன்னும் வரல. இன்னும் முழுமையா கட் ஆகல. அவங்க இன்னும் ஏன்னா மைக்ல பேசுங்க. பெரியண்ணன் அனைத்து இந்திய எழுத்தாளர் சங்க தலைவர் வாங்க. தொடர்பு இல்லை அவங்களுக்கு. சரி. ஆக அன்பர்களே, இந்த நிகழ்ச்சியில இவங்க என்னாச்சு? நம்ம சந்தோஷ். ஏன் இப்படி சந்தோஷ்? அங்க என்னாச்சு? அன்பர்களே, இன்றைக்கு சென்னை மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம், தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் இணைந்து உருவாக்கிய திருவள்ளுவர் இருக்கையின் சார்பில் பன்னாட்டு திருக்குறள் இணையம் நிகழ்ச்சியின் 33ஆம் அமர்வின் சிறப்புரையை அடையாறு திருக்குறள் பேரவையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்னும் தலைப்பில் அதன் தலைவர் குறிப்பாகவும் சிறப்பாகவும் பாருங்க, அங்க ஒரு நெறிய உருவாக்கியிருக்காங்க. பணம் வைத்திருந்தால் தலைவராக முடியாது, பதவி வகித்திருந்தால் தலைவராக முடியாது, படிப்பு வைத்திருந்தால், அதுவும் முனைவர் பட்டம் பெற்றிருந்தால் அவர்கள்தான் தலைவராகலாம் என்ற ஒரு தகுதியை தேர்ந்தெடுத்ததற்காக பாராட்டுகின்றேன். அதுதான் குறியோடும் அறிவுடையோன் 6 அரசு செல்லும் என்பார்கள். அதுதான் சங்கப்பாடலின் சான்றோர் கூற்று. ஆகையினாலே அறிவுடையோரை வழிநடத்துவதற்காக தலைவராக்கி அந்த தலைவர்களில் ஒருவராக திகழ்கின்ற பேராசிரியர் முனைவர் ஈஸ்வரி அவர்கள் இன்று சிறப்புரை வழங்கியதற்கு அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. நம்மோடு கோபாலன் ஐயா அவர்கள் குக்கிராமத்தில் இருந்தாலும் உங்களோடு நான் தொடை இருப்பேன் என்று நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் அதே போன்று மதுரையிலிருந்து சந்தானம் அவர்கள் நல்ல அருமையா சொன்னீங்க. சந்தானம், நீங்களும் ஒரு நல்ல தலைப்புல தயார் பண்ணுங்க. உங்களையும் நாங்கள் பேச வைப்போம். நீங்கள் பேச வேண்டும். உங்களை நாங்கள் நன்றியுரை, வரவேற்புரை, அறிமுக உரையெல்லாம் பண்றது வந்து ஒரு அடையாளத்துக்காக. அதுல உங்களுடைய பேச்சினுடைய வீச்சை அறிந்தால் உறுதியாக அடுத்த நிமிடம் பேச அழைத்து விடுவோம். நான் எப்பவுமே டெஸ்ட் வைப்பேன், தப்பா நினைக்காதீங்க. அதனாலதான் முதல்ல தலைமை உரை கூப்பிடுவேன். அதுல எப்படின்னு பார்ப்பேன். அதுல சரியா இல்லைன்னா கூப்பிட மாட்டேன். நான் வந்து ரொம்ப தகுதியை மிகுதியாக பார்க்கக்கூடியவன். அது யாராக இருந்தாலும் சரி. தகுதி இல்லை எனில் இது யாருக்கும் இடம் கிடையாது. ஆனால் தகுதி மிகுதி படைத்தவர்களை என்னிலும் மேலாக மதித்து போற்றுவேன். அதுல மாற்றில்லை. அதனால மிகுதியா சொல்லுவாங்க, மிகுதியான் மிக்கவை செய்தாரை தான் தன் தகுதியால் வென்று விடல் பாரு திருவள்ளுவர். அதுக்கு ஒரு திருவள்ளுவர் சொல்லாதது இல்லை. எல்லா பொருளும் இதன்பால் உள்ள, இதன்பால் இல்லாத எப்பொருளும் இல்லையால் என்பார். ஆகையினாலே
நாம் சொல்லுது மக்களுக்கு மாநிலத்தில் வாழ்க்கை வழிகளெல்லாம் சிக்கலற காட்டி நலம் செய் நூலா மிக்க புகழ் செந்தமிழ் செல்வ திருக்குறளை நெஞ்சமே சிந்தனை செய்வாய் தினம் என்று மாணவர்களுக்கு நாம் போதிக்க வேண்டும். அன்பில் திளைக்க, அறிவில் சிறக்க, ஆற்றலில் மேம்பட, பண்பில் பரிமளிக்க, பாரில் உயர்ந்தோங்க, தினம் ஒரு திருக்குறளை நாளும் படிக்க வேண்டும். அத்துடன் இன்னொரு வேண்டுகோள்மா, உங்களுக்கு தெரியுமா திருவள்ளுவர் ஆத்திச்சூடி வந்திருக்கு தெரியுமா? அது யார் எழுதினான்னு தெரியுமா உங்களுக்கு? அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க, அன்மியூட் பண்ணுங்க. ஏன்பா அவங்களை அன்மியூட் பண்ணி வச்சிரு. சொல்லுங்க. ஆத்திச்சூடி புத்தகம் நீங்க ஒண்ணு வழங்கியதா, கையடக்க நூல் வழங்கியதா சொன்னாங்க உங்களுடைய பேர்ல. ஆமா, இன்னும் தெரியல பாருங்க. திருவள்ளுவர் ஆத்திச்சூடி நான் கொண்டு வந்திருக்கேன் 25 வருஷத்துக்கு முன்னால. ஏன் சொல்றேன்னா ரைட்டுமா, பாராட்டுக்காக நான் கேட்கல. ஏன் சொல்றேன்னா 25 ஆண்டுகளுக்கு முன்னதாக திருவள்ளுவர் ஆத்திச்சூடி வந்தது. திருவள்ளுவர் ஆத்திச்சூடியை தமிழ் உலகுக்கு தந்த சேயோனுக்கு கலைச்செல்வர் பட்டமளித்து பாராட்டு பட்டயம் அன்றைய குன்றக்குடி அடிகளார் வழங்கினார் 1989. நான் ஏன் இதை சொல்றேன்னா, இன்னும் திருக்குறள் அமைப்புகள் மத்தியில் திருவள்ளுவர் ஆத்திச்சூடி சென்று சேரவில்லை. திருக்குறள் மதுரை திருக்குறள் கழகத்துல இருக்குதா திருவள்ளுவர் ஆத்திச்சூடி? இல்லைங்க. ஏன் இல்ல? இப்ப நீங்க ஏன் இவ்வளவு நாள் கேட்கல? கேட்கணும். அந்த புக்கை வாங்கணும், வாங்கி அவங்களுக்கு கொடுத்து படிக்க சொல்லணும், பரிசு வாங்கி கொடுக்கணும். எப்படி பரவும்? திருக்குறளை ஈரடியை ஓரடி ஆக்கி சொல்லியிருக்கேன். எனக்கு திருவள்ளுவர் விருது கிடைத்ததுக்கு அதுவும் ஒரு காரணம். அதனால அன்பு ஒரு 100 புத்தகங்கள், ஒரு 100 புத்தகங்கள் அனுப்பி வைக்கணும். நீங்க வந்து நேரில் வரும்போது கொண்டு வாங்க 100 புத்தகங்கள். கண்டிப்பா அனுப்பி வைக்கிறேன். நன்றி. இதுதான் முயற்சி. அதே லீடு தான் சந்தானத்துக்கும். 33 அமைப்புகள், எத்தனை அமைப்புகள் அங்கெல்லாம் திருவள்ளுவர் ஆத்திச்சூடி இருக்கணும். இன்னொன்னு தெரியுமாமா, திருவள்ளுவர் ஆத்திச்சூடி தமிழில், ஆங்கிலத்தில், ஹிந்தியில் கொண்டு வந்திருக்கிறேன். இப்ப நான் மணிப்பூர், இந்தோர்லாம் போறேன்ல, அங்க போய் ஹிந்தி, இங்கிலீஷ் இதெல்லாம் பண்ணிட்டு தான் நான் டெல்லியில போய் ப்ரோக்ராம் நடத்தினேன். என்னுடைய திருக்குறள் அமுதமொழி தமிழ், ஆங்கிலம், ஹிந்தியில இருக்கு. திருவள்ளுவர் ஆத்திச்சூடி தமிழ், ஆங்கிலம், ஹிந்தியில இருக்கு. இப்ப இல்ல, 2000 ஆண்டிலேயே வெளியிட்டு இருக்கிறேன். அதை வெளியிட்ட பிட்டுதான் அனைத்து இந்திய அளவிலான மாநாடு டெல்லியில நடத்தி, அதன் விளைவுதான் திருக்குறள் எக்ஸ்பிரஸ், கன்னியாகுமரி முதல் இதுவரை. அப்போ திருக்குறளை 3 மொழிகள்ல கொண்டு வந்தோம். இப்ப அறிவியல் போன்ற பூங்காவையும் 3 மொழிகள்ல கொண்டு வர போறோம். அதுதான் இந்த செப்டம்பர்ல நடக்க போகுது. ஆகையினாலே நாம் இணைந்து செயல்படுவோம் என்று சொல்லி நல்லதொரு நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பெருமை சேர்த்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நெஞ்சார்ந்த நன்றி சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். சேவன் சார்,